ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலே சதயாபாத்திரம் தீபத்யாதிகுணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரஞ்சதா மாதரம் முனிம் விஷ்ணீநாத சமாரம்பாம் நாதயாம் புனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமத்குருபதாம் ஸ்மருத்மயாமோகதத்தஜிதராணி திருநாணே அஸ்மத்குரோர்பகவோதயேகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதாபிதா யுதயத்தனயா விபூதிः சர்வம் தேவநேமேன மதன்வயானாம் ஆத்யஸ்தன குலபதேர்வபிலாபிராமம் ஸ்ரீமத்சங்கரீவரம் பிரணமாமி மூர்த்தனா சூதம் சஹஸ்ரமகதாவிய வர்த்தனாதி பக்திசாரகுலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரிகேனம் வரகாலேந்திரவிஸ்ரான் சிம்மத்வராங்கமணிம் மனதோஸ்மி நித்யம் லோகாச்சாரியாய குருவே கிருஷ்ணபாதஸ்ய சூணவே சம்சாரகோகிசந்தஸ்ய ஜீவஜீவாதவே நமः. லோகாச்சாரிய கிருபாபாத்திரம் கௌண்டின்யகுலபூஷணம் சமஸ்தாத்மகுணாவாசம் வந்தே கூரகுலோத்தமம் நமஸ்ரீசைலநாதாய கும்பீநகரஜன்மனே பிரசாதலபரமப்ராப்தே சங்கர்யசாலினே சேதாரியவந்தமனோதரிசீலபானம் கோவிந்தசுரிதனயம் ததவாப்தபோதம் தத்பாதசம்ஸ்கிருதம் நிகிலாகமாட்யம் ஸ்ரீவாசலோதரம் அன்வகம் ஆசிரியாமக திராவிடாகாமகோப்தாரம் அனந்தாரியகுலோத்பவம் ஸ்ரீனிவாசாச்சாரியதனயம் ரங்கநாதம் அகம்பஜே. கோதில் உலகாசிரியன் கூரகுலோத்தமதாதர் தீதில் திருமலையாழ்வார் வெண்குருவை மணவாளர் போதரிய புகழ் திருநாவீருடைய பிராந்தாசருடன் போத மணவாள மாமுனி பொன்னடிகள் போற்றுவனே. இந்த ஒரு அருமையான நாள், மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேர்கின்ற ஒரு நன்னாள். உலகக்ஷேமத்திற்காகவும், உலகக்ஷேமம்னா எல்லாமே சேர்ந்தது தான், அப்படிங்கிறதுக்காக எல்லா பெண்களும் இன்று நோன்பு நோக்கிற இந்த வேளையிலே இன்று முதல் அடுத்த 3 நாட்கள் லோகாச்சாரியனான பொய்யில்லாத மணவாள மாமுனிகள், மண்ணு புகழ் மணவாள மாமுனிகளுடைய வைபவம் நாம் எல்லாம் அனுபவிக்கப் போகின்றோம். இதை பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்லாம் தெரியல. ஏன்னா ரங்கநாதனை பற்றி பேசணும்னாலே எல்லாரும் பயப்படுவான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரம். அதுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கேருந்து முடியறதுன்னு பிரம்மாக்கே தெரியாது. பிரம்மா தவம் பண்ணிட்டு இருந்த, என்னால் தவம் பண்ணும் பொழுது நம்ம ஒரு 5 நிமிஷம் காயத்ரி பண்ணும்போது நம்மளால பண்ண முடியல. இல்லை பெருமாளை நினைக்கும் போது 1008 பிரச்சனை வருது. அப்படி இருக்கும் பொழுது பிரம்மா அந்த உலகத்தையே படைக்கிறதுக்காக நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், ஞான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளே சிந்தாமல் பொன்மணியை தேர்ந்துன்னு நான்முகன் திருவந்தாதியில் எல்லா கருட சேவையிலையும் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இந்த பாசுரத்தை கேட்கலாம் முதல்ல இதில். அப்படிப்பட்ட அந்த நான்முகனுக்கு அந்த ஒரு நம்மள மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அவெல்லாம் உயர்ந்தவன். அதுல உயர்ந்தவனுடைய உயர்ந்தவன் ஸ்ரீமன் நாராயணன், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட அவருக்கு சில காரணங்களால அவரால் அதை இந்த தவத்தை மேற்கொள்ள முடியல. அந்த தவம் பண்ணதான் அவருடைய படைப்பு தொழில் போயிட்டே இருக்கும் பொழுது ரங்கநாதருடைய நம்மலாம் சேவிக்கிறோமே, எவ்வளவு பெரிய கொடுத்து வச்ச விஸ்வாகு கூட ஜனம் அப்படின்னு சொல்ற அந்த ரங்கநாதரை எம்பெருமான் முதல்ல பிரம்மாவுக்கு தான் கொடுக்குறார். நீ இதை ஆராதனை பண்ணிட்டே இரு, அப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா உனக்கு எந்த இதுவும் வராது, ஏன்னா அவனே எல்லாத்தையும் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்ல. அப்படிப்பட்ட அவரை பத்தி பேசுறதுக்கே நமக்கு முடியாதுன்னா அவருக்கெல்லாம் ஆச்சாரியனாக அந்த பெரிய பெருமாளே ஏற்றினார் இல்லையோ. அப்படிப்பட்ட மிக உயர்வான இந்த சரித்திரத்தை நீலேருந்து 3 நாள் அனுபவிக்க போறோம். அதை அவரே தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய பாதார விந்தங்களில் வேண்டிட்டு நம்ம இன்னைக்கு ஆரம்பிப்போம்.
பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாபியாய சம்பவாமி யுகேன்னு கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்லிடுறான். எப்பெல்லாம் தர்மத்துக்கு குறை வருமோ அப்பெல்லாம் நான் அவதரிப்பேன். அதனால தர்மத்துக்கு குறை வந்தா கவலைப்பட வேண்டாம், நம்ம இன்னொரு தடவை பெருமாளை பார்ப்போம், அவ்வளவுதான். அதனால அவன் தான் ரட்சிக்க வேண்டுமே தவிர என்னடா அது கலியுகத்தில் இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா பகவான் எங்கும் இருக்கின்றான், எங்கும் வியாபித்து இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பெருமாள் இருக்கிறதுனால நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, அப்படி பெருமாள் என்ன பண்றான், பர வியூக விபவ அந்தர்யாமி அச்சை அப்படின்னு 5 நிலையில இருந்துட்டு நம்மளை எல்லாம் காக்கிறான். பரன்னா பரவாசுதேவன், அது கண்டனர், யாரும் எங்கேயும் பார்க்க முடியாது, பார்த்தவா திரும்பி வர முடியாது, அப்படிப்பட்ட இடம். அதனால அதை பத்தி நம்ம இங்க பேசுறதுக்கான இதுவும் இல்லை. அடுத்தது வியூகம், திருப்பார்கடல். தேவர்களுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா திருப்பார்கடல இருக்கிற அந்த பரந்தாமனை தான் எப்படி இங்க பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறாரோ அது மாதிரி அவெல்லாம் வேண்டுவா. அடுத்தது விபவ, எல்லா 10 அவதாரங்களும் நடத்தினாலுடைய பெருமாள், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அப்படின்ட்டு எல்லா அவதாரங்களையும் அவன் நடத்தி, அதுல உயர்ந்தது என்னன்னா ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரம். அப்படிப்பட்ட அந்த ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் அவன் அப்படியே அவனாவே வந்துட்டான். மற்றதெல்லாம் கொஞ்சம், மற்ற அவதாரம்லாம் கொஞ்ச நேரம் நடந்தது. சில அவதாரங்கள்லாம் ஆவேச அவதாரங்களாக, இப்போ பலராம அவதாரம் அப்படின்னா பெருமாள் லட்சுமணர் மூர்த்திக்குள்ள புகுந்து அந்த அவதாரத்தை நடத்தி கொடுக்கிறார். அதே மாதிரி பரசுராமர் அவதாரம் இதெல்லாம் சொல்லலாம். பட் ராமாவதாரம் பார்த்தா தர்மமே ஒரு உருவமாக சத்தியமாக உருவெடுத்தது என்னன்னா அது ராமாவதாரம். அடுத்ததாக கிருஷ்ணாவதாரத்துல பார்க்கிறான், ராமாவதாரத்தை எதுக்குன்னா ராவணனை கொல்லணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவன் ஒரு சங்கல்பத்தினாலேயே 14 லோகத்தையும் அவன் படைக்கின்றான். அப்படி இருக்கிற அவனுக்கு இதை போய் ஒரு ராவணனை வதம் பண்ணணுங்கிறதுக்கு அவதாரம் பண்ணணுமோ அதெல்லாம் நோக்கம் கிடையாது. எத்தனையோ ரிஷிகள் பல வருடங்களாக அந்த எம்பெருமானை நோக்கி தவம் புரிந்துட்டே இருக்கா. அவளெல்லாம் காட்டணும், அவளுக்கெல்லாம் சத்தியம் மனித உருவாக வந்தால் எப்படி இருப்பான் அப்படின்னா அதான் ராமாவதாரம். அடுத்ததாக கிருஷ்ணாவதாரம் பார்க்கிறோம். அப்ப பெருமாள் ராமாவதாரத்துல எங்கேயும் நான் பெருமாள்னே சொல்லல, ஆனா எல்லாருக்கும் அவன் பெருமாளாக காட்சி அளித்தான். கிருஷ்ணாவதாரத்துல அவன் பெருமாள். நான் முதல்ல தந்தை சொல்றத காப்பாத்துறதுக்காக வந்த அவதாரம் ராமாவதாரம்னு சொல்லலாம். ஆனா அதாவது அதனுடைய காரணம் என்னன்னு நம்ம யோசித்தோம்னா, அங்க இருக்கிற முனிவர்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும், நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் தர்ம நெறியிலே நடக்க வேண்டும். அடுத்தது கலியுகம் வரப்போகுது. அப்ப தர்ம நெறிய என்னன்னா ஒரு கேள்வி கூத்தாயிடும். நம்மளே ஆத்துல போய் பெருமாளை சேர்க்கணும், ஏன் சேர்க்கிற, பெருமாள் வந்துட போறாரா அப்படின்னு கேட்கிற இந்த காலத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனித அவதாரம் எடுத்து அவன் நடத்தி காட்டின அவதாரம் ராமாவதாரம். அடுத்ததாக கிருஷ்ணாவதாரத்துல பார்க்கும் பொழுது எம்பெருமான் பிறந்த உடனே தாய சொல்றத கேட்ட அவதாரம்னா கிருஷ்ணாவதாரம் தான். ஏன்னா 4 கையோட நான் தான் பெருமாள், நான் தான் பரபிரம்மம்னு வரான். தேவகி சொல்றா, அப்பா கம்சன் உன்னை வதச்சிருவான்பா அப்படிங்கிறான். உடனே அந்த 4 கைய 2 கையா அன்னைக்கே கேட்டுட்டான். போன அவதாரத்துல தந்தை சொல்றதை கேட்டான், அந்த குறையை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தாய் சொல்லையும் கேட்கணும்னு அந்த பிறந்த உடனே இருந்தா, பிறந்த உடனே தாய் சொன்னதற்காக அவரை விட்டு பிரிந்து வசுதேவர் என்ன பண்றார், அங்கேருந்து போய் நந்தகோபர்கிட்ட போய் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த சரித்திரம் தான். இப்படியே இருந்துட்டே இருக்கும் பொழுது கலியுகம் பிறந்துடுறது. கலியுகம் பிறந்தோடனே அதனுடைய கொடுமை நம்மளாலாம் தாங்க முடியாது. யாருக்கும் இந்த மாதிரி இருந்த நிஷ்டையோ இதுவோ கிடையாது. ஆயுட்காலமும் ரொம்ப சின்னது. அதாவது அவெல்லாம் பார்த்தா 10,000 20,000 லட்சக்கணக்கான வருடங்கள்லாம் இருந்த யுகம் கிருத யுகம். அப்படிப்பட்ட யுகங்கள்ல பெருமாளை நோக்கி தவம் இருக்கான்னா ஒரு அர்த்தம் இருக்கு. அவளை அடைஞ்சா நம்மளுடைய ஆயுட்காலம் சதமானம் பவது அப்படின்னு வேதம் சொல்றது, 100 வருஷம் அப்படிங்கிறது சொல்றது. அதுக்கு மேல பெருமாள் கொடுத்தா பெருமாளுடைய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட அந்த நேரத்துல இருக்கிற காலம் ரொம்ப குறுகியது.
அப்ப பாக்குறா எல்லாரும் கஷ்டப்படுவாளே அப்படின்னா பெருமாள் வந்து பரமகாருணிகோ அப்படின்னு எம்பெருமானார் சொல்றார். அந்த கருணையின் வெளிப்பாடாகத்தான் என்ன பண்றான், ஆழ்வார்களை எல்லாம் அனுப்புகின்றான். 12 ஆழ்வார்களும் 11 ஆழ்வார்கள், அதுல ஆண்டாள் வந்து காடஸ்ன்னு எல்லாரும் சொல்லிடுறோம். 11 பாடிய பெருமாள் ஸ்ரீரங்கத் பெருமளுக்கு ஒரு கஷேத்திரத்துக்கான ஒரு விசேஷம். அப்படிப்பட்ட 11ம் ஏககண்டராக ஒரே விஷயம் தான் சொன்னான். என்னன்னா பெருமாள சரணாகதியட அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். உபாயம் அவன், உபேயமும் அவன். நீ வந்து யாரை அடையணும்னா பெருமாளை அடையணும். அந்த பெருமாளை அடையதற்கான வழி என்னன்னா வேற எதுவும் பண்ணாத, எதையோ வந்து இங்க போறேன் அங்க போறேன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, அவனே தான் வழி அப்படிங்கிறதுல இரு. மற்றபடி கைங்கரியம்ங்கிறது அந்த நிலைப்பாடை வந்து உன்னை உறுதிப்படுத்துறதுக்காக தான் நீ எல்லாம் இந்த கைங்கரிய மாலை தொடுக்கிறது, விளக்கேற்றுறது, அது மாதிரி அதெல்லாம் வந்து உபாயம் கிடையாது. உபாயமும் அவன் தான் அப்படிங்கிறது தான் எந்த பகவத்கீதையில பெருமாள் கடைசியா சொல்லிடுறார். 18வது அத்தியாயத்துல எல்லாத்தையும் சொல்லிடுறார். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்வார்கள்லாம் 4000 பாடிட்டு போகும்போது இதுக்கான விளக்கம் தேவையில்லை. அதுக்காக ஆச்சாரிய புருஷர்களாக அப்படியே ஒவ்வொருத்தராக அவதரித்துன்னு வர. அப்படிப்பட்ட அவதரிச்சுட்டே இருக்கும் பொழுது இது ஓரான் வழியாக உபதேசித்தார் முன்னோர் அப்படின்னு இது வந்து ஓரான் வழியாகவே இருந்தது. ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யன்ட்ட சொல்லுவான், சிஷ்யன்ட்ட சொல்லுவார். அந்த சிஷ்யன் திருப்பி ஆச்சாரியனாய் இன்னொரு, இப்படியே குரு பரம்பரா அப்படியே வளர்ந்து வந்துட்டது ஓரான் வழியாக. இதான் மணவாள முனிகள் சொல்றார் உபதேச ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசதம் இன்னருளால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பு அறுத்தார்வின் அப்படிங்கிறச்ச அந்த எம்பெருமானார் என்ன பண்றாருன்னா ஆசையுடையோருக்கெல்லாம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு சிஸ்டத்தையே எல்லாரும் உய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மாறினார். அதனால்தான் எம்பெருமானார் தரிசனம் என்று இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அருகைக்கா காரே கருணை ராமானுஜா அப்படின்னு ஏன் சொல்றோம்? கருணையின் இருப்பிடம் பெருமாளுக்கு உண்டது தானே. அது எப்படி ராமானுஜருக்கு வந்ததுன்னா பெருமாளாலே செய்ய முடியாததையும் எம்பெருமானார் சாதித்து காட்டினார். இது எப்படி சாதிக்க முடியும்னா பெருமாளே கேட்கிறார் ஒரு இடத்துல, நீ எப்படி சாதிச்ச அப்படின்னா அதுக்கு காரணம் நீ தான், என்னை பொருளை ஆக்கி நீ தான் செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு எம்பெருமானார் விளக்கம் கொடுக்கிறார். அதுக்கு வந்து ஒரு நல்ல கதை, அதை இன்னொரு தடவை பார்ப்போம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சரித்திரம் எம்பெருமானார் காலத்துல வந்து அப்படியே வந்து எல்லாருக்கும் உய்வதற்கெல்லாம் ஒரே வழி உடையவருடைய திருவடி அப்படின்னு சொல்லி வைணவம் வந்து அப்படியே தலை கட்டிண்டே இருக்கு. அப்படியே இருக்கும் பொழுது எப்போதுமே தர்மம் வளர அதுக்கான சில கோளாறுகள்லாம் ஏற்படும். அது வந்து கலியினுடைய வேகம். நம்மளே ஆத்துல பார்ப்போம், ஒரு 10 நாள் பூஜை நல்லா பண்ணுவோம், அடுத்த நாள் வந்து என்ன ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா அப்படின்னா எம்பெருமானோட நம்ம என்ன டீலா போடுறோம் அப்படிலாம் கிடையாது. அதுக்கான நேரம் வரும், காலம் வரும். அதுக்காக எம்பெருமானே என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் நடத்தி காட்டுவான். அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரு மனதுல அந்த உறுதியை நம்ம வந்து மனசுல வந்து விதைச்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இப்படிலாம் நடந்துட்டே இருக்கும் பொழுது அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ, ஒரு அடியவன் வாழணும்னா அரங்கநகர் வாழணும். அரங்கநகர் வாழனா சடகோபன் தென்தமிழ் வாழ, திருவாய்மொழியினுடைய பாசுரம் வாழணும். சடகோபனுடைய தென்தமிழ் அந்த திருவாய்மொழி சாமவேத சாரம். வேதத்துல பெருமாள் பகவத்கீதையில சொல்றான், நான் சாமவேதனாக இருக்கின்றேங்கிறான். அப்படிப்பட்ட அந்த சாம வேதத்தினுடைய சாரமாக இருக்கின்ற அந்த திருவாய்மொழி வாழணும். அப்படிப்பட்ட வாழணும் அப்படின்னு நடக்கும் பொழுது அப்படியே நடக்கிறது, எல்லாமே நல்லா நடக்கிறது. எப்போதுமே எல்லாம் நல்லா நடக்கும்போது யாராவது 2 பேரும் சண்டை போடுவா. கோயிலே பாடலாம், நீங்க ரொம்ப நல்லா நடந்தது இந்த புத்தகம் அப்படின்னு நினைக்கும் போது யாராவது ஒருத்தர் அது திருஷ்டி பரிகாரம்னு சொல்லுவாவா, அது எதாவது நடக்கும். இது மாதிரி ஒரு சச்சங்கம் வளர்ந்துட்டே இருக்கும் பொழுது கலியினுடைய கோளாறா இல்ல எம்பெருமான் வந்து நம்மளை வந்து இன்னும் வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு அவன் நினைச்சானா என்னெல்லாம் தெரியல. அப்படி இருக்கும் பொழுது அது வந்து பிள்ளைலோகாச்சாரியார் காலத்துல வந்து அவர் தான் வந்து வித்வானாக இருந்தார், ஆச்சாரிய புருஷனாக இருந்தார், அத்தாரிட்டி ஆஃப் வைஷ்ணவம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்துட்டு இங்க வந்து ஒரு பெரிய ஒரு சத்சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற காலத்துல
துலுக்கன் வந்து படையெடுத்துட்டு வரான், இந்த ஸ்ரீரங்கத்தை நோக்கி வந்துடுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, அதுக்கும் காரணம் நாம தான், நம்மள்ட்ட வந்து ஒத்துமையே கிடையாது என்னைக்குமே. அப்படிப்பட்ட அந்த ஒத்துமை இல்லாததுனால என்ன ஆச்சுன்னா, அவன் அப்படியே படையெடுத்து கொண்டு ஸ்ரீரங்க நகரத்து லெவலுக்கு அப்படியே வந்துடுறான். வந்துட்டா அவளுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காலம். அப்படி இருக்கும் பொழுது பெரிய பங்குனி உத்திரத்து அன்னைக்கு தான், பங்குனி உத்திரத்தினுடைய உற்சவம் இருக்கும் பொழுது பெருமாள் வந்து அந்த பன்றியாழ்வான் சன்னதியில நடக்கும் பொழுது துலுக்கர்கள் வந்து அப்படியே கிட்டக்க வந்துடுறான். அப்படி வந்த பொழுது என்ன பண்றதுன்னே தெரியல எல்லாருக்கும். ஒரே இது, ஏன்னா அவளுக்கெல்லாம் தெரிஞ்சது நாராயண நாமம், நாராயணா நாராயணா துவய மந்திரம். அப்படி இருக்கும் பொழுது பெருமாளை காப்பாத்தினோம்னா நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் வந்து வளரும் அப்படிங்கிறது அவ பெரியவாள்லாம் முடிவு பண்ணிடுறான். ஏன்னா இதை எப்படி நம்ம கொண்டு போகிறோம் மணவாள மாமுனிகள் அப்படின்னா, இந்த மணவாள மாமுனிகளுக்கான அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன வேணும்னா, ஸ்ரீரங்க சரித்திரமே இப்ப தொடங்கும் அப்படிங்கிறது ரொம்பலாம் சொல்ல முடியாது, அது எனக்கு அவ்வளவு ஞானம் கிடையாது, நேரமும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த கலாப காலம் அப்படின்னு சொல்லிடலாம். எதுக்கு நம்ம போய் ஒருத்தர் படையெடுத்தா இது பண்ணா அப்படின்னு, கிட்டத்தட்ட 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்ப கொல்லப்பட்டார்கள். எல்லாரும் பெருமாளே கதின்னு இருந்தவா. இருந்தாலும் அவர்களுக்கு பெருமாள் அடுத்த நிலை, எதுக்காக இந்த பிறப்பு எடுத்தோம், மாறி மாறி பல்பிறப்பு எடுக்கின்றன, அந்த பிறப்பு கொடுத்துட்டு அவன் மோட்சத்தையே கொடுத்துட்டான், அது வேற விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு போரான சூழ்நிலை, அபாயமான சூழ்நிலை, ஒரு சைடு பார்த்தா இவாளுக்கெல்லாம் பாதி பேருக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாது. இப்ப நம்ம ஒரு சத்தங்க நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி அங்க ஒரு பெரிய ஒரு பங்குனி உத்திரம், கிட்டத்தட்ட 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட மக்கள், இப்ப நம்ம ஒரு 500 பேர் 1000 பேர் போறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். அப்ப எவ்வளவு பேர் குழுமி இருந்தார்கள் ஸ்ரீரங்க நகரை தேடி தேடின்னு. அப்படிப்பட்ட சத்சங்கம் வளர்ந்த இடம், விளைந்த மண். அதனாலதான் இந்த மண்ணுக்கு வந்தாலே நமக்கே ஒரு ஒரு இன்பம் வரும். ஏன்னா நம்ம ஆத்மாங்கிறது ஞானமயதான், ஞானமயமானம். அப்படிப்பட்ட ஞானத்துல என்னன்னா, யாருக்கும் ஞானம் குறையில. என்னமோ நான் இங்க மயக்க பிடிச்சேன் எனக்கு ஞானமோ, இல்ல நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஞானம் இல்லையோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவுமே ஞானமயமானவன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கர்மவசம்னு அந்த புழுதி வந்து மேல படிஞ்சுட்டே இருக்கு. அது படிஞ்சுட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணிடுறதுன்னா, அவன் அறிவுள்ளவன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்காம நம்ம உடம்பு தான் சுகம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம என்ன பண்றோம்னா, we are giving importance to the health than our inner. ஆத்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம உடம்புக்கு தான் கொடுக்கிறோம் அப்படிங்கிறதா. இந்த உடம்பு என்னத்துக்காக இருக்குன்னா, பெருமாளுக்கான கைங்கரியம் பண்றதுக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பெருமாள் எப்படி வந்து யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது, எப்பெல்லாம் ஸ்ரீரங்க நகருக்கு ஏதாவது ஒரு இன்னல் வருதோ அப்பெல்லாம் யார் காப்பாத்துறனா, தேவாதிராஜன் வரதராஜன் அப்படின்னு இருக்கிற காஞ்சிபுர பெருமாள் தான் காப்பாற்ற. அப்படிப்பட்ட பெருமாள் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், தூயரது சூடரடி தொழுதையன் மனனேன்னு சாமவேதத்தை பாடும் பொழுது பெரியவாள்லாம் என்ன அமைக்கிறேன்னா, தேவாதிராஜன் தான் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படிங்கிறான். ஏன்னா இதை எதுக்கு சொல்றேன்னா, அறுதிட்டு ஏன் சொல்றேன்னா, அப்ப வந்து பிரச்சனை வந்தப்ப, வைணவம் தழைக்கணும்னு வந்தப்ப அந்த எம்பெருமானாரையே விட்டு கொடுத்தான் இல்லையோ. இங்க இருந்து அரையர்கள்லாம் போறா, ஆளவந்தார் வந்து வைகுண்டம் போயிட்டார். அப்பனா அந்த வைணவத்தை தழைக்கிறது யாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஆளவந்தாருடைய வைத்திருக்கின்ற அந்த விக்கிரகம், அவ பரம்பரை பரம்பரை விக்கிரகம், இவர் தான் பவிஷ்யகாரர் அப்படின்னு காட்டுறது. அப்ப வந்து ஆளவந்தார் வந்து போய் பார்க்கிற, இவன் தான் ஆமுதல்வன் அப்படின்னு காமிச்சிட்டு வந்துடுற. ஆனா ஆளவந்தார் அதெல்லாம் மாத்தணும்னு விரும்பல. பெருமாள் என்ன நினைக்கிறாரோ, அவருக்கு ரொம்ப ஆசை, மனசு பூரா அவ்வளவு பெரிய ஆச்சாரியனுக்கு நான் எல்லாம் என்னுடைய எம்பெருமானாரான ராமானுஜருக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா காலம் வந்து அவருக்கு புரிஞ்சிருக்கு, இது வந்து என்னால நடக்கக்கூடியது அல்ல, பெருமாள் ஏதோ ஒரு காரணம் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சு 5 ஆச்சாரியனை நியமிச்சு 5 ஆச்சாரியனும்
எம்பெருமானார் வருவார், ராமானுஜன் வருவார். வந்தார்னா அப்ப எம்பெருமானார்னு பேரு வருது, இளையாழ்வார்னு பேரு, ராமானுஜன் பேரு. அவருக்கு நீங்க எல்லாரும் சொல்லி தரணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். அப்பயே பேரலல் ப்ராசஸிங் வந்துருக்கு. ஏன்னா 5 பேர்த்தையும் சைமல்டேனியஸா எம்பெருமானார் கத்துன்றார். இந்த எல்லாத்தையும் கத்துக்க வேண்டியதெல்லாம் அவருக்கு ஒன்றும் கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் ஆதிசேஷனுடைய அம்சம். லட்சுமண முனியாக அவதரித்தார். ராமபிரானோடு காடு மலை எல்லா இடத்துக்கும் போனார். அப்படி இருந்த சென்றால் கொடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமார்க்கரவு அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். எங்க போனாலும் லட்சுமண முனி தான், ஆதிசேஷன் தான். அந்த ஆதிசேஷன் எம்பெருமான என்னைக்குமே முன்னாடி தான் போவாரே தவிர பின்னாடி போனதுன்னு சரித்திரமே கிடையாது. எல்லாம் முடிஞ்சிருக்கு, வந்த நேரம் வந்தாச்சு, எல்லாருக்கும் ஒரு இது வர மாதிரி யம தர்மன் ராமரை பிரார்த்திச்சுக்கிறான். நீ அவதார நோக்கம் போயாச்சு, முடிஞ்சிருக்கு, நீங்க யோசிக்கணும் அப்படின்னோடனே ராமபிரான் அப்பதான் தான் பகவான்கிறதையே காட்டுறான். அப்படி இருக்கும் பொழுது சில இடத்துல காட்டுறான், ஆனா எல்லா இடத்துலயும் காட்டுறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அப்படி தன்னுடைய நிலையை சொல்லும் பொழுது முதல்ல போறது யாரு? சரையு நதிகரையில லட்சுமணாங்க. ஏன்னா அங்க போய் ஆதிசேஷனா நாங்க இருக்கணும் இல்லையோ, அப்பதானே பெருமாள் நான் ரெடியா இருக்கணும். நான் இந்தேன்னு தீபாவளிக்காரெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. நான் எல்லாமே நான் இந்தேன் பெருமாள் வரதுக்கு முன்னாடி நம்ம ரெடியா இருக்கணும். இன்னைக்கு பல இடத்துல பார்ப்போம், மண்டபடிக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை வெயிட் பண்ண வைப்போம். அது பெரிய அபச்சாரம். நம்ம தான் ரெடியா இருக்கணும். பெருமாள் திரை எப்ப திறக்க போற, நான் மண்டபடிக்காரனா, பெருமாளுக்கு நீங்க எல்லாம் ஆயிடுத்தா, பெருமாளுக்கு எல்லாம் உபச்சாரம் எல்லாம் கரெக்டா பண்ணாரா, பெருமாளை நீ சாப்பிட்டீரா அப்படின்னு கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலைக்கு நம்ம சொல்லணுமே தவிர பெருமாள் வெயிட் பண்ணணும். நான் மண்டபடிக்காரன், நான் கொஞ்சம் வரேன், நான் 5 நிமிஷம் நின்னா என்ன அப்படின்னு கேட்டா அது பெரிய அபச்சாரம். அதை பண்றதனுடைய நோக்கமே அது இதாகாது. அப்படிப்பட்ட கலாபகாலம் ஸ்ரீரங்கம்ங்கிற ஒரு திவ்ய கஷேத்திரமே இல்லேன்னு ஆக்குற லெவலுக்கு அந்த சுல்தான் படையெடுப்புல ஸ்ரீரங்கம் அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது பிள்ளை லோகாச்சாரியர் என்ன பண்ற, அவரோட ஒரு கொஞ்சம் பேர், 10 பேர், அது தவிர கொஞ்சம் பேர், இப்படி எல்லாரையும் அழைச்சினா வெளியில தெரியக்கூடாது. நம்பெருமாளை காப்பாற்றணும். நம்பெருமாளை காப்பாத்தினா என்ன, நம்ம எல்லாம் காப்பாற்றப்படுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர. அப்ப அவருக்கு வயசு என்னன்னா 118 வயசு, 116 117. அவ்வளவு வயதுல தள்ளாமையை பண்ணாம அவர் கிளம்புறாரு. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எம்பெருமானாரை கொடுத்தது காஞ்சிவரதன். கலாப காலம் வரும்பொழுது 116 வயசுல நம்மளால நடக்க, இப்பயே என்னால நடக்க முடியல. அவர் 116 வயசுல நம்பெருமானை ஏலம் பண்ணிட்டு காடும் மலையும் நடக்கணும்னா அவர் ராமபிரானா தானே இருக்கணும். அந்த ராமபிரான் யாரு? தேவாதிராஜனாக தானே இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த தேவாதிராஜன் இல்லைன்னா நம்மளால தாங்க முடியாது. தானே வரதன் தானே பிள்ளை லோகாச்சாரியாருடைய அம்சமாக அவதரித்தார். அப்படி அந்த அவதரித்ததுனாலதான் பெருமாளும் கூடயே போனார். ஏன்னா பெருமாள் நம்ம எல்லாரும் கூட்டம் வந்துட்டு என்ன, அப்படிப்பட்ட பெருமாள் அவரோட கூடயே போறாரு. ஏன்னா வரதனோட போறதுல என்ன அப்படின்ட்டு பிள்ளை லோகாச்சாரியார் அப்படியே அழைச்சிட்டு போயிட்டே இருக்க. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது ஜோதிஷ்குடி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல பிள்ளை லோகாச்சாரியார் என்ன பண்றாருன்னா, பெருமாளை அது நிறைய கதையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டா ரொம்ப நேரம் ஆயிடும். ஆல்ரெடி 7-10 ஆயிடுச்சு. அந்த ஜோதிஷ்குடிங்கிற அந்த மதுரை, அங்க ஒரு நரசிம்மர் கோயில போய் இருக்கு. அதுல அந்த மலை அடிவாரத்துல இந்த ஓரத்துல யாருக்கும் தெரியாம எப்படிப்பட்ட பெருமாள், உலகத்துக்கே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் மரக்கண் அணிநிறமும் கண்டேன், திருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், பொரிசங்கம் கை கண்டேன், தென்னாழி வண்ணன்பால் என்று 3ஆம் திருந்த அதுல பேயாழ்வார் சொல்ற. அப்படிப்பட்ட பெருமாள் யாருக்கும் தெரியாம எப்படி பெருமாள் வந்தா முதல்ல மேல ரெடியா, இந்த மணியக்காரர் பாப்பா தீபட்டி ரெடியா, எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சாட்டையை அடிச்சுட்டு வர. சாட்டை அடிக்கிறதுக்கு எதுக்குன்னா, பெருமாள் கிளம்பிட்டாரா நீ ஒன்னும் கிளம்பலையே அப்படிங்கிற நம்மளெல்லாம் சொல்றதுக்காக அது வருது. அப்படிப்பட்ட இருக்கிற பெருமாள் ஒரு வாத்தியமும் இல்லாம இதுவும் இல்லாம ஒரு திரைச்சலையை மூடிண்டு
யாரோ ஒருத்தனுக்காக பயந்து அப்படிப்பட்ட போகணும்னா அதுக்கு யார் இருக்கானா, அவன் வரதனாக இருந்ததுனாலே நம்பெருமாள் பின்னாடியே போயிட்டான். அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த ஜோதிஷ்குடியில வந்து பிள்ளைலோகாச்சாரியார் வந்து ஏழை பண்ணிட்டு அவருக்கு வந்து ஒரு 10 இது பூரகுலோத்தமதாசர், திருக்கண்ணங்குடி பிள்ளை, திருப்பூட்குழிஜீயர், விளாஞ்சோலை பிள்ளை. விளாஞ்சோலை பிள்ளை வைபவம் கேட்டா யாரெல்லாம் கேரளாவில் திருவனந்தபுரத்துல இருந்தா இங்க இருக்கிறோம் சில பேர் இருக்கலாம், அப்படியே கண்லேயும் ஜலம் வந்துடும். நாடூர் பிள்ளை, மணப்பாக்கத்து நம்பி, கொல்லிக்காவலதாசர், கோட்டூர் அண்ணர், திருவாய்மொழி பிள்ளையினுடைய தாயார். ஏன்னா இவருடைய சரித்திரம் தான் பார்க்கிறோம். ஏன்னா இதை படிக்க படிக்க தான் ஹவு டு பேலன்ஸ் தி லைஃப் பிட்வீன் அபிஷியல் அண்ட் அன்அபிஷியல். எது அபிஷியல் அன்அபிஷியல்ங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். ஆஃபீஸ் ஒர்க் அபிஷியலா, இது அன்அபிஷியலா இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா இது அபிஷியலாக மாறும், அது அன்அபிஷியலாக மாறும். அதுக்கு வந்தாலும் சத்சங்கள்லாம் படிச்சுட்டே இருந்தோம்னா திருக்கோபுரத்து நாயனார் இந்த 10 பேரும் பெருமாளை சுத்திண்டே, அதாவது பெரிய அவரும் பெருமாள் தானே, பிள்ளைலோகாச்சாரியார் அப்படியே சுத்திண்டே இருக்கா. ஏன்னா பெருமாளை காப்பாற்றணும், பெருமாளை காவல் பண்ணணும். எப்ப யார் வருவான், யாரு நம்மளை காட்டி கொடுப்பான்னு தெரியல. பாண்டிய மன்னர்களும் அவளுக்குள்ள ஒற்றுமையே இல்லை, ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டே இருக்கா. அவளுக்குள்ள பங்காளி சண்டை இருக்குன்னு சரித்திரத்திலே இருக்கு. அப்படி இருந்த காலம், அதனாலதான் அவங்களால உள்ள வர முடிஞ்சது. அப்படிப்பட்ட வந்த காலத்திலே என்ன பண்றதுன்னு தெரியல, யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு இருட்டுல நம்ம வந்து சில சமயம் ஒழிஞ்சு கொண்டோம் பாருங்க. அது மாதிரி நம்பெருமாள் அங்கே ஒழிந்து கொண்டிருந்தார். ஆனா பிள்ளைலோகாச்சாரியார்னு ஒரு விளக்குல இருந்தார். அதனால அவர் வந்து அந்த சொரூபத்தை அங்க மறைச்சுட்டு இருந்தார். அப்படிப்பட்ட அந்த நேரத்துல இங்க என்ன ஆச்சு சரித்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க கிட்டத்தட்ட 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இங்க இருந்த எல்லா சிலைகள் எல்லாத்தையும் நிர்மூலமா ஆக்கிட்டு போயிட்டான். அப்படியே வந்து இவன் என்ன பண்ணான்னா, பெரிய பெருமாள் இருக்கிற மாதிரி ஒரு கல்திரை மாதிரி போட்டு, அந்த கல்திரையில இங்க சில பேர் அழகா டிராயிங் போடுவான். அது மாதிரி அழகா டிராயிங் போட்டான். இப்ப இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்போ இன்டர்நெட்டோ அவள்கிட்ட இல்லை. அதனால அவன் என்ன நினைச்சிட்டான், இதான் நம்பெருமாள் போல இருக்கு, இதான் பெரிய பெருமாள். அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு சரித்திரமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அங்க இருக்கிறவனும் ஆமா ஆமான்னு சொன்ன நம்பிட்டான். ஆனால் நம்பெருமாள் வந்து அவன் வந்து தேடிட்டு இருந்தான். நம்பெருமாள் கிடைக்கலன்னா கோபம் வந்துருச்சு, ஆத்திரம் வந்துருச்சு. அவனுக்கு வேண்டியது நகை. நம்பெருமாள் இவன் என்ன பண்ணா, எல்லா நகையும் தூக்கி அங்கங்க ஒழிச்சு வச்சுட்டா. தாயாரை கொண்டு போய் வில்வ மரத்தடியில உள்ள வச்சுட்டா. எல்லாத்தையும் இது பண்ணிட்டா. அவனுக்கு வந்து என்னன்னே தெரியல, என்ன நடக்கிறதுனே தெரியல. ஏதோ நிறைய சொன்னா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னோட கோபத்துல என்னடானா, கோபத்துல உச்சியில ஸ்ரீரங்கத்தையே அப்படியே சிதைச்சு சின்னா பின்னாமா ஆக்கிட்டான். என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டான். இதெல்லாம் நம்ம வந்து படிச்சு பார்த்தோம்னா எப்படிலாம் இவெல்லாம் ஸ்ரீரங்கத்தை காப்பாத்தி நம்ம கையில கொடுத்துருக்கா. அதாவது நான் சொல்லுவேன் எப்போதுமே, சுதந்திரத்தினுடைய பெருமை நம்மளுக்கு தெரியும்னா, ஒரு தடவை குழந்தைகளை அந்தமான் அழைச்சின்னு போய் அந்த அந்தமான் ஜெயில போய் முதல்ல காமிச்சிட்டு அன்னைக்கு சாயங்காலம் அந்த கதையை வந்து அழகா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் போடுவோம். அதை வந்து கேட்க வைக்கணும். அப்போதான் நம்ம சுதந்திரத்தை நம்மளுடைய பெருமை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியும். நம்ம ஒன்றும் சாதாரணமா சுதந்திரத்தை வாங்கல. அதே மாதிரி இந்த நம்பெருமானும் பெரிய பெருமானும் நமக்கு இன்றும் நம்ம வந்து கடாட்சிச்சுட்டு இருக்காருன்னா, இவெல்லாம் செய்த தியாகங்கள் நமக்கு தெரியணும். நம்ம ஏதோ சின்ன ப்ராப்ளம் வந்தோடனே அச்சுச்சோங்கிறோம். எப்படிப்பட்ட 116 வயசுல பிள்ளைலோகாச்சாரியா நம்பெருமாளை காப்பாற்றணும்னு காடு மலையும் நடந்து நடந்து இங்கே நின்ன கிட்டக்கையா இருக்கு மதுரைக்கு. அந்த காலத்துல முள்ளுலையும் இதுலயும் அங்க கல்வர்கள்லாம் நடுவில் வந்தார். நிறைய கதையெல்லாம் இருக்கு அதுல. அப்படிப்பட்ட இதுல வந்து பெருமாளை போய் அங்க வந்து காப்பாத்துற. ஏன்னா ஒரு தடவை வரும்பொழுது ஒருத்தருக்கு கனவுல வந்து சில ஸ்லோகங்கள்லாம் வரதன் வந்து சொல்லிட்டு இருக்கார். மணப்பாக்கத்து அவர்கிட்ட கொஞ்ச நேரத்துல பேரை சொல்றேன் கரெக்டா. அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது கரெக்ட் மணப்பாக்கத்து நம்பி அப்படிங்கிறவருக்கு வந்து காஞ்சி பேரருளான் வந்து கனவுல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. பாதி சொல்லிட்டு இருக்கும்போது பெரியவாள்லாம் பெரிய விஷயம் தெரிஞ்சவாள்லாம் என்ன சொல்லிடுவா, மிச்சத்தை வந்து உங்கத்தட்ட கேட்டுக்கோ அப்படின்னா. எங்க போய் கேட்கறது அப்படின்னா, 2 காவிரிக்கு நடுவில் இருக்கிற இடத்துல போய் கேளு, அங்க நான் இருக்க போயிட்டு வா அப்படின்ட்டா.
இவரும் இங்க வர நம்பெருமாள் தான் போல இருக்கு அப்படின்னு உட்காந்து தேடுறாரு, இதை தேடுறாரு, நம்பெருமாள் இங்கே போறாரு அங்க போறார். அப்படியே இல்லை, அவெல்லாம் வந்து ரகசியத்தெல்லாம் உடனே வெளியில சொல்ல மாட்டா. நமக்கு தெரிஞ்ச சொல்லி பார்க்கலன்னா மறந்துடுவேன்ட்டு அவர் என்ன பண்றாரு, காட்டேரிக்க சிங்கர் இருக்கோம் அங்க போய் உட்காந்து சொல்லி பார்த்துட்டே இருக்காரு அவர். ஏன்னா வரதன் கொடுத்தது இல்லையா, பேரருளாளன் கொடுத்தது இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கும் பொழுது, அப்ப பிள்ளை லோகாச்சாரியார் வந்து இந்த 10 சிஷ்யர்களோடு அப்படியே வந்து அன்னைக்கு என்ன ஆரம்பிக்கிறான்னா, அந்த பாதியிலேருந்து ஆரம்பிக்கிறார். இவருக்கு அப்படியே வேர்த்து விவர்த்துடுது. நீ அப்ப வந்து அப்படியே வேர்த்து விவர்த்தோடனே எல்லாம் முடிஞ்சோடனே அவர்கிட்ட கேட்கிறார், அவரோ நீர் அப்படின்னு கேட்கிறார். இவர் வந்து நாம் அப்படின்னு சொல்ற. அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் வரதன் தான். ஏன்னா இது வந்து அடுத்தது இது எப்படி இவரால் காப்பாற்ற முடிஞ்சதுங்கிறதுனா, வரதன் தானே வரான். அவன் ராமனா அலையாத காடு உண்டா, ஏறாத மலை உண்டா? தசரதன் சொன்னான்னு எப்படி இருப்பானா, கமல பாதம் இருக்குமா அவனுடைய இது. அந்த பாதத்தை பார்த்துட்டு இந்த பாதம் காட்டுல நடக்குமா, மலையில நடக்குமா, முள்ளுல நடக்குமா அப்படின்னு காடு மேடு மலையில இருந்துன்னா அத்தனை ரிஷிகளையும் ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்காகவும் போனானே. சபரியை தேடிட்டு தான் போனான். அப்படி போயிட்டே இருந்து ஒவ்வொருத்தரையும் வந்து ரட்சித்து இருக்கும் பொழுது இங்க இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி வந்து நம்ம வந்து இந்த ஸ்ரீரங்க பெருமாளை காப்பாத்துறதுன்னு வழி தெரியல. எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. இப்ப இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்பா இமிடியேட்லி they will be reported at so place அப்படின்னு சொல்றதுக்கான வழியும் கிடையாது. அதனாலதான் காப்பாற்றவும் பட்டது, அது வேற விஷயம். அப்படிப்பட்ட நிலைமையில இவ வந்து ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருந்தா, துவயமந்திரத்தை சொல்லியிருந்தா. சீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவா அனுதினம் சம்வர்த்தையா, சீமன் ஸ்ரீரங்கசியம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்த்தையா அப்படின்னு இதை சொல்லிட்டார். திருவரங்க செல்வம் உபத்திரவமின்றி அனுதினமும் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட விந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு பல்லாண்டு பாசுரத்தை சொல்லிட்டோம். இந்த திருமங்கை ஆழ்வார் பாடின பாசுரம் அந்த ஏற்கனவே திருப்பாயும் போது சுவாமி அருமையா அதை வந்து உங்களுக்குலாம் நாமும் கட்டாயம் இருக்கும், என்ன அருமையா சொன்னார். நானும் அனுபவிச்சேன் அன்னைக்கு. ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி அப்படிதான் அவர் சொன்னார். அதனால அவர் சொன்ன அப்படி சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். என்று ஒழிந்திலை உகந்த தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழி வல்லனின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருடைய அருமையான பாசுரம். இதுக்கு என்னன்னா, பெருமாள் நம்ம எல்லாம் ரட்சிப்பானாங்கிறன்னா இந்த பாசுரத்தை சொல்லிகிட்டே இருக்கும். ஏன்னா முதல்ல ஏழைன்னா நம்ம உடனே தோன்றது என்னன்னா பணம் இல்லை அப்படின்னு. அவெல்லாம் அப்படி நினைச்சது இல்லை. ஏழைன்னா அறிவில்லாதவன் தான் ஏழை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் வந்து செவி வழியா நம்ம என்னத்தை கேட்கணும்னா, காதால கேட்க வேண்டியது நாமம் வந்து நாராயணனுடைய நாமம். அந்த நாமத்தை கேட்டாலும் இது செவிச்செல்வம். அப்படி இல்லைன்னா அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை, மற்றதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிடுறாரு. புதுசா சொல்றானே, இது உண்மை. அப்படிப்பட்ட செவி செல்வம் எதை காதால கேட்கணும், எதை வாயால சொல்லணும், எதை கண்ணால பார்க்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். எம்பெருமான கண்ணால பார்க்கணும், நம்ம ஆச்சாரியனை கண்ணால பார்க்கணும். இப்படி பார்த்தாதான் அந்த கண்ணுக்கான அழகு. ஏன்னா உலகத்திலேயே சீதைக்கு வந்து ரொம்ப இவர் வந்து அனுமார் வந்து, ஏன்னா அனுமார் சன்னதி இல்ல வந்துட்டார். அனுமார் சன்னதியில இவர் வந்து ராமபிரான பார்த்திருக்காரா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார். தசரதனுடைய மகன் எல்லா கதையும் சொல்ற, வில்வீரன் கிட்டத்தட்ட வந்து ராமனுடைய எல்லா கல்யாண குணங்களையும் சொல்ற. நான் கடைசியில பார்க்கிறேன் கமலபத்ராட்சி அப்படின்னா, கமலம் போன்று அழகா இருக்கிற கண்ண உடையவன் ராமனா. தோல் கண்டார் தோளே கண்டார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா கம்பநாட்ட ஆழ்வார். அதே மாதிரி
அவனுடைய கண் அழகு இருக்கு பாருங்க, அந்த கண் அழகு என்ன மாதிரி குரங்குகளே ஈர்த்ததுன்னா அப்படிப்பட்டவன் ராமன். அப்படி சொன்ன நீ கட்டாயம் ராமபிரான பார்த்திருக்க அப்படின்னு முடிவு பண்ணாலா சீதை. அது வந்து சுந்தரகாண்டத்துல அவளுக்கு வந்து சீதைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தேகமாவே இருந்தது. இவர் பார்த்தாரா இல்லையா, ஏன்னா ராவணன் எப்படி வேணாலும் வருவாங்கிறது அவளுக்கு தெரியும். ஏன்னா ஏமாந்தது அவள் தானே. ஆனா ஏமாந்ததுங்கிறது நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு புரியறதுக்காக தானே. ஆனா அவ வந்து மகாதேவிக்கு வித்மகே விட்டு பத்னிச்ச தீமகி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாதுன்னு பத்மபத்திர விஷா அப்படிங்கிறத இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட அந்த தேவி போய் ஏமாறணும்ல, அந்த குழந்தையும் ரட்சிக்க வேண்டும். ராவணனும் அவருக்கு குழந்தைதான். இன்னைக்கு பாக்குறோம் ராவணன் என்ன தப்பு பண்ணிட்டான், அப்படியே பேச எடுத்துன்னு போனான். ஏன்னா அவன் கிட்டக்கு வர முடியாது, ஏன்னா அவனுக்கு வந்து ஆல்ரெடி சாப குணம் இருக்கு. யாராவது விரும்பாத மங்கையரை தொட்டானா அந்த நிமிஷமே அவனுக்கு தலை இதாயிடும்னு ஒரு சாபம் இருக்கு. அப்படிங்கிறதுனால அவன் அப்படியே அந்த இடத்த பேர்த்து தான் எடுத்துன்னு போனான். தொட்டெல்லாம் எடுத்துலாம் போல, அதெல்லாம் சும்மா நம்ம படத்துல வர மாதிரி. அப்படி இருக்கும் பொழுது ஆனா இந்த காக்காசுரன் என்ன பண்ணான், அவளையே குத்தினா, அவளையே இது பண்ணினா. எப்போதுமே பெரும்பாலும் தாயாரும் சேர்ந்து இருந்தா அவர்கள் என்ன தப்பு பண்ணாலும் 2 பேருமே மன்னிச்சிருவா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். காக்காசுரன் பண்ணாத தப்பா மார்புலயே குத்தினா, ரத்தம் வந்தது, இது வந்தது, பிரம்மாசுரத்தை எடுத்துட்டா. பெருமாள் எடுக்கும் பொழுது அது 14 லோகமும் அப்படியே போயிட்டே இருக்கு. காப்பவர் யாரும் இல்லைன்னு பாக்குறான் தேவன், இந்திரன் பாக்குறான். இவன் ஒத்தனை நான் காப்பாத்த போய் என்னுடைய இந்திர பதவியே போகும்னா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீனே போயிடுறான் அப்படின்னா. முனிவர்கள்லாம் பாக்குறான், யார்கிட்டன்னு அம்பு வருது, அப்பனா நீ கடைசியா யார்கிட்ட போவ அப்படின்ட்டு வந்து தொப்புன்னு விழறான். ராமபிரான் காலில் இல்ல பயத்துல விழறான். விழுந்தோட தாயார் பாக்குறா, அப்படியே அப்படியே திருவடியில அப்படியே மாத்தி விடுறான். அப்படியே மாத்தி விட்டுட்டு அது என்ன சன்னாகதன் ஆயிட்டானே, இனிமே இவையும் தண்டிக்கிறது. அவன் தண்டிச்சது தாயார, தண்டிக்க வேண்டியது பெருமாள். அந்த தண்டனையும் காப்பாத்தினவன் யாருன்னா அந்த பிராட்டியா. அதனாலதான் சேர்த்தி உற்சவங்கிற, ஏன்னா பங்குனி உற்சவம் வரப்போறது இல்லையா. அதனாலதான் இவர் பார்க்கும்போது எம்பெருமானார் பார்க்கும்பொழுது முதல்ல தாயார தான் சொல்றாரு சன்னாகதம். ஓம் பகவன் நாராயண அபிமதான ரூப குண சரிய சீலா தனபதிகாதிஜ அசங்கேய கல்யாண மனங்கணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யான பாயினி நிரவத்யாம் தேவதேவிய மகிஷி அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு தாயாரதான் புருஷகாரத்துமா வணங்கி நான் இந்த ஜீவன்கள்லாம் ஒய்வதற்காக 3 கத்தியம் சமர்ப்பிக்க போறேன். கத்தியத்திரம்னு பேரு அதுக்கு. அப்படிப்பட்ட அந்த கத்தியம் எல்லாரையும் உயர்வடைய செய்யணும்னா அதுக்கு எம்பெருமானுடைய அருள் வேணும். அந்த எம்பெருமானுடைய அருள் கிடைக்கணும்னா நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது இந்த பாசுரத்துல என்ன அழகுனா, ஆழிவண்ணன் நின் அடியினை அடைந்தேன், கடல் போல் நிறம் கொண்டவன் அழகிய சோலைகள் நிரம்பிய திருவரங்கம். திருவரங்கத்துக்கு என்ன சோலைகள், இப்பயுமே பார்த்தா நம்ம காங்கிரீட் ஜங்கிளா கட்டின பிறகு ஒன்னும் சோலைகள் இருக்கு. பெருமாள் வந்து கருட வாகனத்துல வந்து அங்கே தானே வரார், சோலைகள் சூழ்ந்து அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஏழை, அவனை வந்து ஏழைன்னு பார்க்கல அந்த குக்கனை, அவனை வந்து அறிவுள்ளவன் அறிவில்லாதவன்லாம் பார்க்கல, அவனை வந்து எதுவுமே பார்க்கல. இவன் என்ன தொழில் செய்யறானே பார்க்கல, ஏன்னா கொலை தொழில் தான் செய்யறான். வேடனுக்கு வேற என்ன செய்யணும், மிருகத்தை வேட்டையாடுறது தான் அவனுடைய வேலை. அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாத்தையும் செய்யற அவர் வந்து அப்படிலாம் பார்க்காம தன்னுடைய அருள்ங்கிற மொழி அப்படியே பொழியறான். ராமன் பொழிந்து என்ன சொல்றான், இவள் வந்து உன்னுடைய தோழி. யாரு, சீதையை தோழி அப்படின்னு சொல்றா. என் தம்பி உன் தம்பின்றான். எவ்வளவு பெரிய இது. அப்ப வந்து ஐவரானோம் அப்படின்றான். நாங்க இப்ப ராம லட்சுமண பரத சத்ருவன் 4 குகனோடு ஐவரானோம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து அறுதிட்டு சொல்றான். என் மனைவி உன் தோழி, என் தம்பி உன் தம்பி அப்படின்னு சொன்னானா யாரு இவன், சாதாரண ஆள? தசரதனுடைய புத்திரன். அதை விடுங்க, அவன் வந்து எம்பெருமான்ங்கிறது வந்து அவன் காட்டிக்கவே இல்லை. தசரதனுடைய புத்திரன், எவ்வளவு பெரிய ராஜ்யம், அப்படி எல்லாம் இருக்கிறவன் வந்து எப்படி இறங்கி
அப்படி சொன்னோன்னு நடுங்கிக்கின்ற இந்த குகனுடைய கைகளும் கால்களும் அப்படியே ஒரு விரைப்பானுதான். நான் இனிமே எனக்கு கவலை இல்லடா, ஏன்னா யாரை நான் அடைய வேண்டுமோ அவனே என்ன ரெகக்னைஸ் பண்ணிட்டான், இனிமே நான் எதை பத்தியும் கவலைப்படலனா அப்படின்னா அந்த அயோத்தியாவில இருக்கின்ற பரதனை நோக்கி அவன் வில்ல ஏத்தணும்னா அங்க தைரியம் எங்க வந்ததுன்னா இங்கதான். பரதன் வந்த நோக்கம் வேற, முதல்ல என்ன தாக்கிட்டு நீங்க வேணா போங்க ராமனை தாக்குறதுக்குன்னு சொல்ற அந்த தைரியம் எங்க வந்ததுன்னா இங்க ராமன் கொடுத்த தைரியம் இல்லையா? இல்லைன்னா ஒரு வேடனுக்கு அயோத்தி மாநகரம் எப்படிப்பட்ட ராஜ்யம், அதுல எப்படிப்பட்ட சரித்திரம், இது எல்லாம் தெரியும். இவன் ஒரு குறுநில மன்னன் கூட கிடையாது, ஒரு படகோட்டி. இவ்வளவு தைரியம் வரும்னா எம்பெருமானை நாம் சரணாகதி அடைந்துட்டோம்னா அந்த எம்பெருமான் நம்மை ஆச்சரிச்சிட்டான்னா நமக்குள்ள தைரியம் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற இதான் இந்த இடத்துல காண்பிக்கிற. அதுக்கப்புறம் ஆழி எழ சங்கும் வில்லும் இழ திசை வாழி எழ தண்டு வாழும் இழ அண்டம் ஓட இழ முடிபாதம் இழ அப்பன் ஊடி இழ உலகம் கொண்டவாறுன்னு திருவாய்மொழியுடைய பாசுரம். பெருமாள் திருவிக்கிரம அவதாரம் எடுக்கும் பொழுது அப்படியே மாவலிக்கு 3 அடி மண்ணு கொடுக்கணும்னு வாமனாவதாரம் திருவிக்கிரம அவதாரம் எடுக்கும் போது அவன் தலையும் காலும் ஒன்னாயி அப்படியே 14 லோகமும் இருந்தான். இது ஒன்னும் தேவேந்திரனுக்கு ராஜ்யம் கொடுக்கணுங்கிறதுக்காகலாம் பண்ணல, என்னுடைய திருவடியை நீ சரணடைஞ்சாதான் இந்த 14 லோகத்துக்கும் ரட்சகன் நான் தான்டா, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும், இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் வாமன அவதாரமாகவும் இருந்து திருவிக்கிரம அவதாரமாகவும் எடுத்து காமிச்சிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் வாழி 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 வாழின்னு பெருமாளை சொல்றாரா. அந்த 2 பாசுரங்களையும் பல்லாண்டையும் துவயமந்திரத்தையும் சொல்லிக்கொண்டே 48 வருடங்கள் இங்கு உள்ள மக்கள் எல்லாம் பெரிய பெருமாளை பிரிஞ்சுட்டு இருக்கான்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது பிள்ளைலோகாச்சாரியாருடைய சிஷ்ய பரம்பரை பார்த்தோம். அந்த 10 சிஷ்ய பரம்பரையிலையும் எல்லார்ட்டையும் இருக்கும் பொழுது அவர் ஒரு நாள் பெரிய பெருமாளுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருக்கான். பெருமாளுக்கு அம்சி பண்ணிட்டு இருக்க, திருவாராதனம் பண்ணிட்டு அம்சி பண்ணும்போது வேர்க்க ஆரம்பிச்சிருக்கான். அப்ப இந்த திருவாய்மொழி பிள்ளைன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்துட்டு மாமுனிகளுடைய அவதாரத்தையும் முடிச்சிடறோம். 8 மணிக்குள்ள முடிச்சிருவோம், சுவாமி சமைக்கணும். திருவாய்மொழி பிள்ளை வைபவம் ஏன்னா அது தெரிஞ்சுக்க வேண்டிய திருவாய்மொழி பிள்ளை வைபவம். அப்படிப்பட்ட பெருமாளுக்கு தாயார், அதாவது திருவாய்மொழி பிள்ளைன்னு பார்க்க போகக்கூடிய தாயார், அவர் சாதாரண இல்லை. இப்படிப்பட்ட கலகம்லாம் இருக்கும்போது பாண்டியராஜனுடைய அமைச்சராக இருந்தவர். ஏன்னா அவருடைய மற்ற சரீரத்தை நம்ம சரித்திரத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுது அதுதான் தேவை. ஆனா நம்ம எப்போதுமே அவளுடைய ஸ்டேட்டஸ்ன்னு பார்ப்போம். அப்படிங்கறத அதுக்காக சொன்னேன். அவர் ஒன்றும் அந்த லௌகீக விஷயத்திலையும் அவர் சாதாரணமா இல்லை. அப்படிப்பட்ட மிகப்பெரிய அமைச்சராக இருந்துட்டு அப்ப எல்லாரும் பங்காளி சண்டையில இவெல்லாம் போட்டு இருக்கும் பொழுது துலுக்கர்களுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாண்டிய அரசையே காப்பாற்றி கொண்டு ராஜ பரிபாலனம் பண்ணாத குறைதான். ஏன்னா இவெல்லாம் பங்காளி சண்டை போட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு எல்லாரும் காணா போயிட்டா. அப்ப அவ குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைகள். அப்ப அந்த மகாராணிகளுக்கெல்லாம் யாரை வச்சுட்டு நிர்வகிக்கிறதுனே தெரியல. இந்த குழந்தைகளுக்கோ இல்ல இவாலும் ரொம்ப சண்டை போடுறா, சில பேர் காணாம போயிட்டா, அங்கேயோ துலுக்கன் படையெடுத்து கொண்டு வர்றா சுல்தான். அப்படிங்கறத என்ன பண்றது அப்படிங்கறது தெரியாம இவ என்ன பண்ணிடுறான்னா இவரை தான் ஏற்படுத்தி, ஏன்னா இவர் எல்லா விதமும் தெரிந்தவர். அப்படிப்பட்ட திருவாய்மொழி பிள்ளையினுடைய வைபவத்தையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப திருவாய்மொழி பிள்ளையினுடைய தாயார்ட்ட நம்ம பிள்ளைலோகாச்சாரியார் வரதனுடைய அம்சமாக அவதரித்தவர். அவர் சொல்ற பெருமாளுக்கு வேர்க்கிறது கொஞ்சம் விசுரமா. எப்படி ஆளவட்ட கைங்கரியம் இவர் காஞ்சி வரதனுக்கு பண்ணாரோ அதே மாதிரி அப்ப லேடிஸையும் அவ ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணியிருக்கா. ஆனா அவர் அச்சாவதார மூர்த்தியா இல்ல அப்படிங்கறதும் ஒரு பல இதெல்லாம் இருக்கு. அவர் விசிறு அப்படிங்கிறார். அப்ப இந்த தாயாருக்கு நம்மள மாதிரி அஞ்ஞானம் தானே வரும். பெருமாளுக்கு வேர்க்குமா அச்சாவதார மூர்த்திக்குன்னு ஒரு பெரிய ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது நாச்சியார் திருமொழி பாசுரத்தை சொல்றார். கார்த்தன் முகிலும் கருவலையும் காயா மலரும் கமலப்பூவும் ஈர்த்திடுகின்ற என்னை வந்திட்டு இருடிகேசன் பக்கல் ரோகே என்று
வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிசில் உண்ணும் போது இதன்று பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்த விலோசனத்து உய்த்திடுமேங்கிற நாச்சியார் திருமொழியுடைய அருமையான பாசுரத்தை காட்டுற. அங்க பாருப்பா, கண்ணன் விளையாடும் பொழுது இவர் கண்ணன் தானே, ராமனாக காடெல்லாம் ஏறினா, கண்ணனாக நம்மளோடு பாவிக்கிறான். அப்படி இருக்கிறதுக்கு வேர்க்கும் பசிக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய அங்க மாடுகளை மேய்ச்சதுனால அவனுக்கு வேர்த்தது. இங்க இருக்கிற ஜீவாத்மாக்களை எல்லாம் உய்வதற்காக அவன் விளையாடி விளையாடி வேர்க்க தாண்டா செய்யும், அதனால விசிறுமா அப்படின்னு ஒரு பாவத்தை எடுத்து இந்த பாசுரத்தையும் முடிஞ்சா நாளைக்கு இதனுடைய ரொம்ப அர்த்த விசேஷம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன்னா இது பாகவதத்திலையும் வருது. 23வது தசமஸ்கந்தம் நிறைய பேருக்கு தெரியும். ஸ்ரீ பாகவதத்துல அத்தாரிட்டி இருக்கா நிறைய பேர். 23வது அத்தியாயத்துல அந்த ரிஷி பத்தினிகள்கிட்ட கண்ணபிரான் பசிக்கும் போது அவெல்லாம் கண்ணனுக்கும் பலராமனுக்கும் சாப்பாடு கொடுக்குறா. ரிஷிகள்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்படிப்பட்ட பாசுரத்தை இந்த இடத்துல பெரியவாள்லாம் கோட் பண்றா. அப்படிப்பட்ட உயர்வான ஆண்டாள் பாடிய பாசுரம். அப்படிப்பட்ட இவெல்லாம் நடந்துட்டே இருக்கும் பொழுது அப்ப நம்ம பார்க்க போற திருவாய்மொழி பிள்ளை அப்படிங்கிறவருடைய வயசு பார்த்தோம்னா ரொம்ப சின்ன வயசு, ஒரு 6, ஒரு 8, 12 வயசு இருக்கும். அப்பயே பிள்ளை லோகாச்சாரியர் இப்படியே பார்த்து கடாட்சம் பண்ணிடுற. அவன் ஸ்ரீரங்கத்துல கத்துக்கும் போதே குழந்தைய, அதுக்குதான் ஒரு சத்சங்கத்துக்கு குழந்தை வராதுதான். நம்ம கொஞ்சமாவது என்னமோ அந்த அவ கதை சொல்றாளே, ஏதோ பெருமாள் அழகா இருக்காரு இன்னைக்கு பாரு, பார்த்துட்டு பை பை சொல்லிட்டு போயேன் அப்படின்னு வந்தா பெருமாளுடைய கடாட்சமோ ஒரு ஆச்சாரியனுடைய கடாட்சமோ பட்டுதுன்னா அந்த குழந்தை ஒரு 40 வயசுல அப்படிதான் ஆச்சு. அந்த 40 வயசுக்கு போகிறோம் அப்படிங்கறத அந்த குழந்தை சத் விஷயத்துக்கு வரதுக்கான எல்லா ஒரு காரணம். நம்ம என்னமோ சத் விஷயத்துக்கு நாம வந்தோம், எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் எப்படி ஆள் தொடங்கின்னு நம்ம அப்பா அப்பா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னு எல்லாரும் பண்ணின கைங்கரியம் இன்னைக்கு நம்ம சத்சங்கத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அத பகவான் கேட்டுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அந்த சத்சங்கத்துக்கு இன்னைக்கும் நேத்திக்கோ வரதோ இல்லை, அதுக்கான காரணங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட அந்த வரதனுடைய அம்சம் இருக்கின்ற அவர் அப்படியே அவருக்கு அப்படியே அருள் புரிஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா ஞானம் அது மாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடுச்சு அந்த குழந்தைக்கு. ஆனா அந்த ஞானத்தை எதுல உபயோகப்படுத்தினார்னா மதுரையை நிர்வகிக்கிறதுக்கான பாண்டியராஜன். இவருடைய ஞானம் எங்கேயோ இருக்க வேண்டியது, ஏன்னா திருவாய்மொழி பிள்ளைன்னு சொல்றோம். அந்த திருவாய்மொழி பிள்ளைய இருக்க வேண்டிய ஞானம் அவர் ராஜ்ய கைங்கரியத்துல அவருடைய ஆல் தி இன்டெலிஜென்ஸ் வேற இடத்துல போக்கஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா பிள்ளை லோகாச்சாரியருக்கு அந்திம காலம் வந்துடுத்து, அவருக்கு நன்னா தெரிஞ்சிடுத்து. போய் நம்பெருமாள்கிட்ட உத்தரவு கேட்கிறார், என்னால இனிமே முடியலப்பா, உன்னை கொண்டு ஜோதிஷ் குடியில கொடுத்துட்டேன், 10 பேர் இங்க இருக்கா, அவெல்லாம் 10 அப்புறம் பெரியவாள்லாம் இருக்கா, அவெல்லாம் காப்பாத்துவா, நீ எனக்கு விடை கொடு, நான் திருப்பி வைகுந்தத்துல உனக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய பெருமாளும் சொல்லிடுற. சாரி, நம்ம அழகிய மணவாளன் அப்படி சொல்லும் பொழுது ஏன்னா மாமுனிகளுடைய 300 பேர் அழகிய பெருமாள் நாயனார், அதை நீ சொல்லாமே சொல்லிட்டு இருக்கியடா அப்படின்னு பெருமாள் நினைச்சுட்டாரா என்னமோ. அதனால நம்பெருமாள்னு டக்குன்னு வரல, அழகிய பெருமாள், அழகிய மணவாள பெருமாள். அப்படிப்பட்ட அந்த அழகிய மணவாள பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார். பிரார்த்திச்சுக்கும் போது பெருமாள் சொல்றார், உன்ன மாதிரி ஒரு கருணையா யாரையுமே பார்க்க முடியாது, அப்பனா என்ன பண்ணணும் உனக்கு, கடைசியா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு எதுவுமே வேண்டாமே அப்படிங்கிறார். அப்படி சொல்லும் பொழுது உன்னுடைய சம்பந்தம் எது இருக்கோ அத்தனை பேருக்கும் நான் மோட்சம் தரேன் அப்படின்றார். அதனால நம்ம இந்த கதையை கேட்கறதுனால நம்மளுக்கு மோட்சம் உண்டு, எம்பெருமானாருடைய தரிசனம் இருக்கிறதுனால நமக்கு மோட்சம் உண்டு. அடுத்தது பிள்ளை லோகாச்சாரியருக்கு இன்னொரு தடவை அறுதிட்டு சொல்றாரு, ஏன்னா அந்த கதையை நம்ம எல்லாம் கேட்டுறோம், அப்பனா சம்பந்தம் வந்துடுச்சு அப்படிங்கறதுனால உடனே பயப்பட வேண்டாம். அப்படி இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய கருணையை பாருங்க, அங்க இருக்கிற புல் எறும்பு எல்லாம் தாவரம் எல்லாத்தையும் எவ்வளவு முடியுமோ அந்த வயசுல எல்லாத்தையும் ஸ்பர்ச்சாரம், எல்லாத்துக்கும் மோட்சம் உடையணும் அப்படின்னு. எப்படி பெருமாள் ததிபாண்டவனுக்கு மட்டும் மோட்சம் கொடுக்கல, அந்த பானைக்கும் சேர்த்து மோட்சம் கொடுத்தார்ல.
அதுதானே பாக்குறோம். அப்படிப்பட்ட நிலைமை அது எங்க வரும்னா வரதனுக்கு மட்டும்தான் வரும். அத அறுதிட்டு இருக்கிறா இவ ரெண்டு பேரும் செய்யற நாடகம் தான் இந்த இடத்துல எங்கடா காமிச்சாருன்னா, சரை நதியில பெருமாள் ஏறும்போது யாரெல்லாம் வைகுந்தம் போகணுமோ என்னோட வா அப்படின்னு ராமபிரான் காட்டினாரோ இல்லையோ, அதே பாவத்தை பிள்ளைலோகாச்சாரியார் இந்த இடத்துல காட்டி அத்தனை பேரையும் உய்வதற்கான ஒரே வழி அப்படின்னு அழைச்சிட்டு போற. ஏன்னா அந்த சம்பந்தம் ஏற்பட்டதுனால ஏற்பட்ட ஒரு பெரிய விஷயம். அப்ப என்ன பண்ணிடுறாருன்னா, எப்படி நாதமுனிகள் எம்பெருமானாருக்கு தரிசன பிரவர்த்தம் பண்றதுக்காக 5 பேரை நியமிச்சாரோ, இவரும் கூரகுலோத்தமதாசர்னு பார்த்தோம் இல்லையோ, அவர்கிட்ட திருமலையாழ்வாரை திருத்தி ரகசியார்த்தங்களை எல்லாம் சொல்லணும். ரொம்ப முக்கியம், முதல்ல திருத்தணும். ஏன்னா அவர் இருக்கிறது வேலை 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 வேலைன்னு உட்கார்ந்துருக்கார். எல்லாரும் ராஜால இருந்து ராணில இருந்து எல்லாரும் இவர்கிட்ட சஜஷன் கேட்கிறா. முதல்ல அவரை திருத்தி அந்த இடத்துல இருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு வரணும் இல்லையோ, அதை யாருக்கிடானா கூரகுலோத்தமதாசருக்கு ஒப்படைச்சிடுறார். ஏன்னா இவெல்லாம் ரொம்ப வேண்டா. பிள்ளை லோகாச்சாரியருடைய ஞானத்தை பாருங்க. வேண்டும் போது அடுத்தது யார இந்த தரிசன யாரு கொண்டு போவா அப்படின்னு கேட்கும் பொழுது இவ எல்லாருமே ஞானத்துல குறையில்லை. அப்ப ஞானம் மட்டும் போதாது, அட்மினிஸ்ட்ரேஷனும் வேணும். அததான் பிள்ளை லோகாச்சாரியர் காட்டுறார். அதனாலதான் அவர் திருவாய்மொழி பிள்ளையே கையை காட்டுறார். ஏன்னா அவர் எதையோ பண்ண வேண்டிய அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி எம்பெருமானார் இப்பயும் இன்னைக்கும் என்ன வழக்கம் இங்க ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறது, எதை கேட்டாலும் எம்பெருமானார் பண்ணி வச்சுட்டு போனது அப்படின்பா. எல்லாரும் சரிசமம், எல்லாருக்கும் மரியாதை உண்டுங்க. அப்படிப்பட்ட இது யாருக்கும் ஏழை ஏதலன் என்னாது, எல்லாருக்கும் அதற்கான மரியாதை உண்டு. அப்படி இருக்கிற இந்த ஸ்தானத்துல யாரு பண்ண முடியும்னா எம்பெருமானாருக்கு ஈக்குவலண்டா யாராவது அட்மினி. ஏன்னா கலாப காலம் ஒரு சைடு பார்த்தோம்னா இவாரெல்லாம் முகமதியர்கள்லாம் படையெடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கா, இவாளுக்குள்ள பங்காளி சண்டை. இதுல சத்சங்கம் வளரணும் அப்படின்னா அவர் ஞானத்துல மட்டும் இருக்கக்கூடாது, அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் பவர்ஃபுல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட காலகட்டம் அப்படிங்கறதுனால இவரை தான் தரிசன பிரவர்த்தகராக இருந்தார். அப்ப எல்லாருமே ஒத்துண்டா அவளை பாருங்க. இவர் சொன்ன இவர் கிட்டத்தட்ட அந்த நேரத்துல 40 வயசு. திருவாய்மொழி பிள்ளைக்கு இவாள்லாம் 85 90 அந்த வயசு இருந்தாலும் ஆச்சாரியன் சொல்லிட்டார்னா அதுக்கான எதுவுமே கேள்வி கேட்க கூடாது. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பெருமாளை அடைய முடியும் அப்படிங்கறதையும் இவ எல்லாரும் நமக்கு காட்டுறா. அப்ப திருவாய்மொழி பொருளை சாமவேத சாரமான இந்த திருவாய்மொழி பொருளை திருக்கணங்குடி பிள்ளையும் திருப்புக்குழி ஜீயர்த்தையும் கொடுக்கிறார். அருளிச்செயல் வியாக்கியானம் இப்ப 4000த்துல 1000 போயிடுத்து, 3000 பாசனம் இருக்கும் இல்லையா, அதை நாலூர் பிள்ளைங்கிற இவர்கிட்ட பிரிச்சு கொடுக்கிறார். சீவசன போதனம் சப்த காதை இதை விலாஞ்சுலை பிள்ளைகிட்ட கொடுக்கிறார். இந்த 4த்தையும் கொடுத்து கூரகுலோத்தமதாசருக்கு தான் டஃபஸ்ட் டைம். ஏன்னா அவரை திருத்தி முதல்ல பணி கொள்ளணும், இல்லைன்னா இந்த வைணவம் வளராது அப்படிங்கறதுனால அவர்கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர் போய் போய் பார்க்கிறார். அவர் என்ன மந்திரி இல்லையோ, அதுவும் சாதாரண மந்திரி இல்ல, பாண்டியராஜனுடைய மந்திரி. அவர் கிட்டக்க கூட இறங்க முடியல. இவர் யானையில வருவாராம். திருவாய்மொழி பிள்ளை மதுரை மாநகரத்துல யானையில வருவாராம். அப்படி வரும்பொழுது இவர் ஓரமா நின்று என்ன பண்ணாரா, போய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாம் முறாமை உயிரளிப்பான் எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் எமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. திருவிருத்த பாசுரம், ரிக்வேதத்தினுடைய சாரம் திருவிருத்தம். நம்மாழ்வார் ரிக் யஜுர் சாமம் அதர்வனம்னு 4 வேதத்துக்கும் ஈக்குவலண்டான தமிழ் பாசுரங்களையே பாடிட்டு போனார். ஏன்னா நமக்கு வேதம்லாம் கத்துக்கிறதுக்கான நேரமோ இதுவோ கிடையாது. அப்படியே கத்துனாலும் ஒரு குரு சிஷ்ய பாவத்துல நம்ம கத்துப்போமான்னு தெரியாது. ஏன்னா துளி மாறினாலும் அர்த்தம் மாறிடும். இதுக்காக என்ன பண்ணாரு அப்படின்னா தமிழ் திராவிட வேதத்தையே ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதமாக 4 வேதங்களாக பிரிக்கப்பட்டது. இது ரிக்வேதத்தினுடைய திருவிருத்தத்தினுடைய முதல் பாசுரம். அப்படி மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம்னு
அந்த பெரியவாச்சான் பிள்ளை சின்ன வயசுல அவர் அருள் புரிஞ்சதான அந்த ஞானம் அவருக்கு அப்படியே கொழுந்து விட்டேரு, அப்படியே அப்படியே கொழுந்து விட்டே இருந்துட்டு. இத்தனை நாள் நம்ம எதையோ பண்ணிட்டு இருக்கோம், எதையோ எழுந்துட்டு இருக்கோம், எதை செய்யணுமோ அதை செய்யாம நம்ம இருக்கோமே அப்படின்னு ஒரு வருத்தத்துல அப்படி எட்டி பாக்குறார். அங்க பார்த்தா ஒரு சாதாரண மனுஷன் உள்ள நின்னுண்டு இத சொல்லிட்டு இருக்கார். ஒரு அந்த வயசுல கருங்கல் மேல நின்னுண்டு, இல்லைன்னா அவர் யானை வாயில இருக்கும்போது காதுல விழாத இல்லையோ, அதுக்காக அவர் நின்னுட்டு இருக்கார். நீங்க என்ன பாசுரம் சொன்னீங்க அப்படின்னா, கூரகுலோத்தமதாசருக்கு கோபம் வந்துருக்கு. மெய் நின்று கேட்டருளாய் அப்படிங்கிற என்ன நீ சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா என்ன சொல்றீங்க அப்படின்னா, யானையில நின்று கேட்கக்கூடிய பாசுரமாடா, நீ கீழே இறங்கலையே அப்படின்னு அவருக்கு கோபம் இந்த கோபத்தினுடைய உச்சியில சொல்லக்கூடாது அப்படி போய் அப்படி திரும்பி எச்சல துப்பிட்டு போயிட்டான். உடனே அங்க இருக்கிற அத்தனை தளபதிகளும் அத்தனை இவாலும் ஒரு அரசனுடைய மந்திரியை பார்த்து பண்ணா இப்ப விட்டுருவாளா, அந்த காலத்து தலையை எடுத்துருவா. இவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அவரை சூழ்ந்துட்டு அவர் அப்படியே சிறைச்சாலை கொண்டு போகணும்னு சொல்லும் பொழுது திருமலை ஆழ்வாருடைய ஞானம் அப்ப பெருக்கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இவரை ஒன்னும் செய்யாதீங்க, இவர் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க, இவர் ஏதோ சொன்னதுல ஏதோ அர்த்தம் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அப்படியே என்ன உடம்பெல்லாம் அப்படியே உருக்கிடுத்து அந்த பாசுரத்தை கேட்டோன்னு. நம்மளுக்கே தோணும், 5ஆம் நாள் எல்லா உற்சவத்திலையும் இதை நீங்க கேட்டீங்கன்னா, அதுவும் அவ ஸ்ரீரங்கத்துல சொல்லும் போது எமையோர் தலைவா அப்படின்னு அந்த ஏத்த இறக்கத்தோடு அவ சொல்லும் போது, நான் எனக்கு சொல்ல தெரியல, அவ சொல்லும் போது அந்த பாசுரம் சேவிக்கும் போது அத்தியாபகக்காரா சொல்லும் பொழுது பெருமாளை இறங்கி வர மாதிரி நம்மளுக்கு தோணும். அப்படிப்பட்ட ஒரு பாவமான பாசுரம். அந்த பாசுரத்தை எப்படி கேட்கணும்னே தோணலையே அப்படின்னா, இவர் யாரெல்லாம் மறந்துருச்சு அந்த இடத்துல. இவருக்கு என்னன்னா, ஆழ்வாருடைய பாசுரம் இந்த இடத்துல நிந்தனம் ஆயிடுச்சேன்னு தான் வந்ததே தவிர, அவருடைய பெரியவாச்சான் பிள்ளை இவர் திருத்தி தான் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு, அதுவும் மறந்துடுறது. அப்படிங்கிற அந்த பாவத்துல வந்ததுனால இவர் போயிடுறார். இவர் தேடிண்டே வரும் பொழுது திருமலை ஆழ்வார் தான் என்ன தப்பு பண்ணோன்னு கேட்கிறாரு. இவருக்கு ஒன்றும் தெரியல. அப்ப மெய் நின்று கேட்டருளாய் அப்படின்னு இருக்கு, நீ எப்படி கேட்டீர் அப்படின்னா, அப்பதான் அச்சுச்சோ அப்படின்னா சாஷ்டாங்கமா இவர் காலில் விழும்போது, இவர் அரசாங்க காரியத்துல அவர் இருக்கும் பொழுது டெய்லி அவருக்கு ஆச்சாரியனாக ஒவ்வொரு சத்து விஷயமாக எல்லாத்தையும் ரகசியார்த்தம் ஒண்ணு சொல்லிண்டே இருக்க. நம்மளுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு கிடைச்சிருச்சுன்னா நம்மளுடைய விஷயம் டாமினன்ட் ஆயிடும். உடனே அங்க ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, ராஜ கைங்கரியம் இருக்கு, கொஞ்சம் சமிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் கோவம் வந்துருது. நான் உன்னை உய்வதற்கான வழியை சொல்லிட்டு இருக்கும்போது, ஏதோ ராஜா இருக்கா ராணி இருக்கா அவளோட குழந்தை இருக்கு, நீ மாட்டு சொல்லிட்டு போறிய அப்படி. நான் ஒன்னும் கோவம் எல்லாம் படல. ஏன்னா இப்ப அவர் சமிக்கணும்னு பொறுமையாக சொல்லிட்டு போற. உடனே இவர் மாட்டுக்கு வந்துடுற. அடுத்த நாள்ல இருந்து வரதில்லை. உடனே பாக்குறாரு, என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன சொல்றது அப்படிங்கறதும் அவருக்கு தெரியல. உடனே என்ன பண்ற, இவரை தேடிண்டு இனிமே நான் அன்னைக்கு வரும்பொழுது பெருமாளுக்கு எல்லா தலிகையும் அம்சி பண்ணி பிள்ளைலோகாச்சாரியுடைய தனியனை இவர் காதல சொல்லிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் யாரு என்ன எப்படி நடந்தது எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறாருன்னா, கூரகுலோத்தமதாசர் திருவடிகளே சரணம், கூரகுலோத்தமதாசர் திருவடிகளே சரணம் அப்படின்னு அவர் மாட்டு சொல்லிட்டே இருக்க. அங்க இருக்கிற இவாலாம் மதுரையில இருக்கிற ராஜ்யத்தை ஆளின் இருக்க எல்லாரும் பார்த்துட்டு, அவன் பேர் என்ன காலாட்படை தளபதிகள் எல்லாரும் வரா, எல்லாரும் பாக்குறேன்னா இவர் அமைச்சர், ராஜாக்கு அடுத்த ஸ்டேட்டஸ், இவர் பைத்தியம் முடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு ராணி கூப்பிட்டு அனுப்புறா. என்னம்மா அப்படின்னு, இது மாதிரி எனக்கு ஞானம் வந்துருச்சுமா, இதுவரை நான் செய்ய வேண்டியதை நான் செய்யாம எதையோ நோக்கி யாரையோ கால்லாம் கட்டிட்டு நான் எதையோ செஞ்சிட்டு இருந்தேன், இன்னைக்குதான் எனக்கு ஞானம் வந்திருக்கணும்னு அந்த அரசி சொல்ற. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா நீங்க யானையில வரும்பொழுது என்னென்ன நடந்ததுல இருந்து எல்லா விஷயங்களும் எனக்கு தான் இருந்தது. அப்பயே நான் நினைச்சேன் நீங்க வேற பாதைக்கு போறீங்கன்னு. இருந்தாலும் சொல்லும் பொழுது இப்போ உன் குழந்தை எல்லாம் வளர்ந்துட்டாமா, எப்ப எனக்கு தேவைப்படும், இதுவரை அதான் நான் சொன்னேன்,
அபிஷியல் நினைச்சதை இப்ப அன்அபிஷியல் ஆக்குறார், அன்அபிஷியல் நினைச்சதை இப்ப அபிஷியல் ஆக்கிறார். எப்போ உனக்கு தேவைப்படுதோ அப்ப என்னை கூட்டு அனுப்பு, நான் வந்து என்ன பண்ணணும் அந்த ராஜ்யத்துக்கான காரணத்தை வந்து நான் அந்த இடத்துல நான் சொல்றேன். இருந்தாலும் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கு, குழந்தைகளும் வளர்ந்துருச்சு, அதனால நீ கவலைப்படாத. இப்ப வந்து சுல்தான்கள் எல்லா படையெடுப்பும் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அதனால நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இருந்தாலும் நான் இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுற. அப்படி சொல்லும் பொழுது கூரகுலோத்தம தாசருக்கும் அந்திம காலம் நெருங்கிடுச்சு. ஏன்னா அவர் சொல்ல வேண்டியது இவரை திருத்தி பணி கொண்டாச்சு, அவருடைய அவதாரத்தினுடைய நோக்கமும் நிறைவேறிடுச்சு. அதனால என்ன பண்ணிடுறார், சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறார். விலாஞ்சோலை பிள்ளை அப்படிங்கிறவர்கிட்ட வந்து நீர் வந்து அரும்பொருள் அர்த்த விசேஷம் எல்லாத்தையும் நீர் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறார். அதே மாதிரி திருக்கண்ணங்குடி பிள்ளை அப்படிங்கிறவர்கிட்ட வந்து திருவாய்மொழி பொருளை வந்து நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுற. அதே மாதிரி வந்து இதே மாதிரி ஒவ்வொன்றும் யார் யார்கிட்ட என்னென்ன கத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிண்டு, அப்படிப்பட்ட கூரகுலோத்தம தாசருடைய வந்து ஐப்பசியிலே திருவாதிரையில வந்து அவர் வந்து இது லோகாச்சாரிய கிருபாபாத்திரம் கௌண்டின்ய குலபூஷணம் சமஸ்தாத்ம குணாவாசம் வந்தே கூரகுலோத்தமம் ஸ்வயமாகூய சைலேச கூரவர்த்த பிரதானதகா நப்தோதாராவிதம் கூரகோலோத்தமம் அகம்பஜே. பிள்ளை லோகாச்சாருடைய கிருபைக்கு கொள்கலமாய் கௌண்டின்ய குலத்துக்கு அணியாய் எல்லா ஆத்ம குணங்களுக்கும் இருப்பிடமான கூரகுலோத்தம தாச நாயனை அடிபணிகின்றேன். தானே வழியழைத்து திருமலையாழ்வார்க்கு விசேஷார்த்தங்களை பிரசாதித்ததனால் பெறப்பட்ட உதாரார் என்ற பெயருடைய கூரகுலோத்தம தாசரை நான் வணங்குகிறேன். இவர் வந்து அவருக்கு மேல ஒரு தனியனையே ஏற்படுத்திடுறார். அப்படி வந்து நடந்துட்டே இருக்கு. அடுத்தது வந்து இது வந்து போயிட்டே இருக்கும். விலாஞ்சொல்லையுடைய அனுபவம் இப்படி ஒன்னொன்னா ஒவ்வொருத்தட்டையா இவர் வந்து கத்துக்கக்கூடிய இதை வந்து ஒன்னொன்னையும் அரும்பதத்தெல்லாம் எல்லார்ட்டையும் அவர் வந்து கத்துட்டு இருக்க. அதனுடைய வைபவத்தெல்லாம் நாளைக்கு நம்ம வந்து கொஞ்சம் வந்து முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி மணவாள மாமுனிகளுக்கு வருவோம். இதனுடைய சரித்திரம் இது எதுக்கு இந்த திருமலை ஆழ்வாருங்கிறோம். அவருடைய இன்னொரு பேர் திருவாய்மொழி பிள்ளை. ஏன் வந்தது எல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சடகோபதாசர்னு இவருக்கு பேரு. இப்படிலாம் ஏன் வந்தது இந்த நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். திருநகரி ஆழ்வார் திருநகரியில நம்ம ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். இந்த அவதார ஸ்தலம் என்ன ஆச்சுன்னா புளிய மரத்துல தான் அவருடைய இது. அந்த இடமே வந்து காணாம போயிடுச்சு. ஏன்னா ஆழ்வார் வந்து 12 திவ்ய தேச பெருமாளும் ஆழ்வாரோட நம்பெருமாள் போனோன்னு அவளும் சேர்ந்து போக ஆரம்பிச்சிடறா. ஏன்னா அங்கேயும் ப்ராப்ளம் வந்துடுது. என்ன எந்த நிமிஷத்துல எது நடக்கும்னு தெரியாது. எல்லாரும் போய் கேரளா வரலையும் போறா. அப்படி கேரளா வரலையும் போயின்னு இருக்கிறது. அதெல்லாம் நாளைக்கு கொஞ்சம் சரித்திரத்தெல்லாம் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து சரித்திரத்தினுடைய உண்மை. எப்படி எல்லாம் இந்த நம்பெருமாள் 48 வருடம் இப்ப நம்ம இங்கேருந்து பார்த்துருக்கிறது என்னன்னா, இங்கேருந்து நம்ம வந்து ஜோதிஷ்குடி தான் போற, அடுத்தது அழகர்மலை போற, அப்படியே ஒவ்வொரு சேத்திரம் அவருக்கு பார்க்கணும்னு எப்படி ராமனா காடு மேடெல்லாம் அலைஞ்சாரோ அது மாதிரி எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னமோ. அந்த காலத்துல நம்மள மாதிரி கார் கிடையாது, ஹெலிகாப்டர் கிடையாது, ஏரோப்ளைன் கிடையாது. என்ன பண்ணுவான்? அதனால என்ன பண்ணார், நானே வரேன் அப்படின்ட்டு வந்துட்டாரோ என்னமோ. அதுவும் நமக்கு தெரியாது. எல்லாம் பெருமாளுடைய ரகசியங்கள்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அவன் அவ்வளவு அதான் ஒரு விஷயம் எடுத்தோம்னா அதுக்கான பல அர்த்தங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட இது அப்படிப்பட்ட இந்த விலாஞ்சோலை பிள்ளையினுடைய வைபவம் வந்து ரொம்ப உயர்ந்தது. எல்லாமே உயர்ந்தது தான். அதுல வந்து எனக்கு ரொம்ப உயர்ந்ததுன்னு தோணுது. ஏன்னா நமக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம விட்டு போனாதான் அந்த ஞானம் வரும். அதுக்கான எல்லா சான்றுகளும் இந்த விலாஞ்சோலை பிள்ளையினுடைய வைபவம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு சைடு பார்த்தோம்னா திருவரங்கமே போயிடுத்து, அழகிய மணவாளனே போயிட்டார், நம்பெருமாள் போயிட்டார், பெரிய பெருமாள் எங்க இருக்காருன்னு தெரியல. இப்படிலாம் நடக்கும் பொழுது ஓரளவு வந்து அந்த முகமதியர்களை வந்து வெல்றதுக்கான சக்தி ஆர்வம் எல்லாம் நம்ம மக்களுக்கே ஒற்றுமை வந்தது. இத்தனை நாளா அடிமையா இருந்தோமே அப்படின்னு, இத்தனை நாளா நம்மளுமே எதுக்கோ பின்னாடியே போயிட்டு இருந்தோம், இப்பயாவது நம்ம வந்து சத்து விஷயம் கேட்கணும்னு வர மாதிரி அவளுக்கும் தோணும் பொழுது
அந்த சரித்திரத்துல வந்து பல உடையார்கள்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா. அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். அப்படி பண்ணும் பொழுது எம்பெருமானுக்கு யோசிக்கிறான் என்ன பண்றது. ஏன்னா சத்சங்கத்தினுடைய வலிமை வந்து குறைய ஆரம்பிச்சிருது. அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தெண்டமிழ் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழணும்னா அரங்கநகர் வாழ வேண்டாமா? அப்படிப்பட்ட அந்த சத் விஷயங்கள்லாம் வாழ வேண்டாமா? அப்படிங்கிறத வந்து என்ன பண்றதுன்னே அவனுக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ராமபிரானுக்கு, எம்பெருமானுக்கு, ஆதிசேஷன் தான். ஆதிசேஷன் அப்படி பாக்குறார். ஏன்னா முதல் அவதாரத்துல லட்சுமணனாக இருந்து ஒன்னும் அவருக்கு முதல்ல லட்சுமணன் எல்லாமே பண்ணிடுவாராம். இவர் நினைக்கிறதுக்குள்ள அவர் பண்ணிடுவாராம். அப்படிப்பட்ட அந்த லட்சுமண ஆழ்வார் மாதிரி நம்ம இருக்கணுமா அப்படின்னா, அப்ப வந்து முதல்ல பாக்குறான் எம்பெருமான், இவருக்கு லட்சுமணனுக்கு என்ன நான் கொடுப்பேன்? பிரதிபலன் எதுவும் கேட்க போறதில்ல. சௌமித்திரியே அவளுடைய அம்மாவே சொல்லிடுறா, நீ வந்து எம்பெருமானுடைய கண்ணழகியும் தோலழகியும் பார்த்து இந்த கம்பநாட்டக அதை பார்த்துதான் தோலை கண்டார்னு சொன்னாரான்னு தெரியல. நீ பார்த்து அதெல்லாம் பார்த்து மயங்கிறாதடா லட்சுமணா. உன்னுடைய அவதாருடைய நோக்கம் என்னன்னா, அவன் கண்ணழக பார்க்கறதுக்காக இல்ல, அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கடா. அதனால நீ என்னன்னா, எங்கே இருந்ததாலும் எதிரிகள் வரக்கூடும். அப்ப முதல்ல எதிரிகள் யாராவது வந்தானா உன் உசுறு தாண்டா போகணும். எப்ப ஒரு தாய் சொல்றா வரும், ராமனுக்கு ஒரு தீங்கும் நேராமல் பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு லட்சுமணனை சொல்லிடுறான். அப்படிப்பட்ட அந்த உயர்வான அந்த லட்சுமணனுக்கு என்ன கொடுக்கறதுன்னே தெரியல. அடுத்த அவதாரத்துல பாக்குறான், என்ன போய் தசாவதாரம் சொல்ற, என்னுடைய ஒரு அவதாரத்தை நான் வந்து கட் பண்ணிடுறேன், பலராம அவதாரம்னு எனக்கு அண்ணனா அவரை வச்சுக்கிறேன். அவர் அவதார புருஷனாகவே உயர்த்துறான். பலராமன் வந்து அப்படியே சக்கச்சவேன்னு இருப்பாராம். அப்படியே பார்க்கறதே பார்க்கடல் எப்படி ஆதிசேஷன் இருக்காரோ அது மாதிரி இருப்பாராம் பலராமன். அப்படிப்பட்ட அவதார புருஷனாகவே எம்பெருமானுடைய கருணை பாருங்க. இத வந்து பார்க்கணும்னா யயாதி சரித்திரத்தை நம்ம ஒரு தடவை பார்க்கணும். யயாதிங்கிறவர் ரொம்ப புண்ணியம் பண்ணதுனால இந்திரனுடைய சபைக்கு போனானா இந்த சரீரத்தோட. அவன் போனோன்னு இந்திரனுக்கு வந்து பயம் வந்துடுதான், இவன் பேசாம நம்ம வந்து ராஜ்யத்தை ஆள்னான்னா என்ன பண்ணிடுறது. இந்திரனுக்கு ஒரு பொறாம வந்துருச்சான், என்ன பண்றதுன்னே தெரியலையா. அப்ப கேக்குறான், உலகத்திலே உயர்ந்தவர் யார் உங்களுடைய ராஜ்யத்துல அப்படின்னா. யயாதிக்கு பொய் சொல்றதா உண்மையை சொல்றதான்னு ஒரு பெரிய கஷ்ட காலம் வந்துருச்சு. என்னடான்னா, உயர்ந்தவன்கிறதுனாலதானே நான் இந்திர பதவிக்கு இந்த உடம்போட வந்திருக்கேன், இதை தெரிஞ்சு கேட்கிறாரா தெரிஞ்சிருக்கலாம். உடனே அவன் என்ன சொன்னா, அடியேன் தான் அப்படின்னா. உனக்கு அகங்காரம் வந்துருச்சுன்னு காலால தள்ளி விட்டான் இந்த சிம்மாசனத்தை. ஏன்னா தேவர்கள்லாம் அவருக்கு ஈக்குவலண்டா யாரையுமே அவெல்லாம் நினைக்க கூட மாட்டான். ஆனா எம்பெருமான் பாருங்க எவ்வளவு கருணை பரமகாரணிக்கோ. தனக்காக இருந்த லட்சுமணன் ஆதிசேஷனாக இருந்து பார்க்கடலில் இருந்திருக்க ஆதிசேஷன் அவருக்கு வந்து ஒரு அவதாரத்துல என்ன பண்ணிட்டான்னா, தன்னுடைய தசாவதாரத்திலே ஒரு அவதாரமாக தன் அண்ணனாக கொடுத்த பலராம அவதாரம். அடுத்தது பாக்குறான், இது கூட பத்தல, என்னடா பண்றதுன்னா தன்னுடைய உயர்வான ஸ்தானத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறான். அதுக்காக என்ன பண்றாருன்னா, எம்பெருமானார ஆச்சாரிய புருஷன் எப்படி வந்து அர்ஜுனன் ஒருத்தருக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா அந்த தேர் தட்டுல இருந்து பகவத்கீதையில இருக்கிற 18 அத்தியாயத்துல வந்து சொன்னானோ, இத உலகம் பூரா சொல்ல வேண்டாமா, இதனுடைய சாரம் என்ன. சில பேர் பக்தி யோகம் தான் பெருசுங்கிறா, சில பேர் வந்து கர்ம யோகம் தான் பெருசுக்கிறா. இது மாதிரி பல விஷயங்கள்லயே மண்டி கிடக்கிறாளே, எப்ப சரணாகதிங்கிற ஒரு நிலைக்கு வரப்போறா அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது எம்பெருமானாருடைய அவதாரம் நம்ம எல்லாம் உய்வதற்கு ஓரான் வழியாக உபதேசித்தார் முன்னோர்னு அதை வந்து மாறி ஆசை உடையோர்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லி துவயமந்திரத்தையும் எல்லாத்தையும் ஒரு ஆச்சாரியனை அண்டினால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 74 சிம்மாசனபதிகளை நியமிச்சுட்டு போனார் எம்பெருமானார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானார் வந்து அவ்வளவு பரம கருணை நம்ம மேல இருந்தது அவருக்கு. அப்படி இருந்தது ஆச்சாரிய புருஷன். அவரை வந்து எம்பெருமானார் வந்து நினைச்சு பாருங்க, எம்பெருமானார் வந்து 120 வயசு ஆனோன்னு போய் பெரிய பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார், என்னுடைய அவதார நோக்கம் முடிஞ்சிருச்சு, நான் வந்து இது போனோன்னு பெரிய பெருமாள் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாராம். ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு செல்வம், நான் வந்து பேரருளாளன் காஞ்சி பேரருளாளன் சண்டை போட்டு நான் இங்க வாங்கிட்டு வந்திருக்கேன்,
நீர் போறீரா அப்படின்னாரா, சன்னாயிட்டாரா. அப்புறம் சரி, அப்புறம் அவருக்கு புரிஞ்சுடுத்து இதெல்லாம் வந்து நம்ம லீலை தான் அப்படின்ட்டு உடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனோடனே 4 வீதியிலையும் பெரிய எம்பெருமானாரை வந்து தைத்திரிய உபனிஷத், திருவிருத்தம் எல்லாம் சொல்லிண்டு, பஞ்சசுத்தம் எல்லாம் சொல்லிட்டு அழைச்சின்னு வரும்பொழுது ஒரு அசிரியரை கேட்டுதான், இவன் வந்து என்னுடைய மாநிதி அப்படின்னு. அதனால என்னுடைய சொத்தடி எங்க கொண்டு போறீங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதான். அதனாலதான் இங்கேயே அவரை வந்து ஏல பண்ணி கோயிலுக்குள்ளேயே தன்னுடைய மாநிதிய தாங்கிட்டே வச்சுப்பேன் அப்படிங்கறத அன்னைக்கு காட்டினான் பெரிய பெருமாள். எவ்வளவு பெரிய விஷயம்! வேற எந்த சொத்தை வேணாலும் நான் இழப்பேன், ஆனா எம்பெருமானாருங்கிற ஒரு சொத்தை நான் வந்து இழக்கவே மாட்டேன், யாரும் இழக்கவும் கூடாது. இன்னைக்கும் இந்த ஸ்ரீரங்க சேத்திரத்துல நடக்கிற எல்லா உற்சவங்களும் அவர் ஏற்படுத்திட்ட எப்படிப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் வந்து அன்னைக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கார் பாருங்க. அது எல்லாமே இவர் தான் பண்ணினார். அப்படிப்பட்ட அந்த மாநிதி எம்பெருமான். அடுத்தது பார்க்கிறார், இது கொடுத்தும் பிரயோஜனம் இல்லையே, இது மட்டும் போதுமா, ஏன்னா அவன் கருணை கடன் இல்லையா அப்படின்னா அடுத்த அவதாரம். ஏன்னா எல்லாம் தர்மம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுத்து, எல்லாரும் பரப்பல மதங்களுக்கெல்லாம் மாற ஆரம்பிச்சுட்டான் அந்த காலத்திலேயே. அப்படி இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் பயம், அவன் தலையை வெட்டிடுறான், என்ன பண்றது? அப்படிங்கிற நேரத்துல நம்மளுடைய சத்சங்கத்தை வளர வைக்க வேண்டும். ஆல்ரெடி எல்லாரும் ஏககண்டராய் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சொன்னதை வந்து திருப்பி எல்லாத்தையும் நம்ம உய்விக்கணுமே. பிள்ளைலோகாச்சாரியார் 18 நூல்கள் எழுதியிருக்கார், கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அந்த 18 நூல்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் விசேஷங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியணுமே அப்படின்னு அடுத்த அவதாரத்தை யாரடா சொல்லலாம்? ஏன்னா 5 குடிக்கு ஒரு சந்ததியான ஆண்டாளை பார்க்கிறா. உடனே ஆண்டாள் வந்து பரமகாரணிகோன்ட்டு வந்து அவதரிச்சுதான் நம்மளுக்கு திருப்பாவையும் நாச்சியார் தமிழையும் கிடைச்சது. திருவாடிபுரத்து ஜெகத்துதித்தாள் வாழியேன்னு, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே அப்படின்னு நம்ம வாழி திருநாமம் சொல்றோம் இல்லையோ, அப்படிப்பட்ட ஆண்டாள் நமக்கு கிடைச்சா ஒரு காலத்துல. அடுத்தது எம்பெருமானார் கிடைச்சார். திருப்பி இதே நிலைமை வரும் பொழுது திருப்பி ஆதிசேஷன் நாயிந்தே அப்படின்னு ரெடியா இருந்தாராம். அவர் தான் மணவாள மாமுனிகளாக இந்த அவதாரம் எங்கடான்னா நம்மாழ்வாருடைய அவதார தலத்திலேயே அவதரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மணவாள மாமுனிகள் திருநகரி திருநாறுவீருடைய பிரான்தாசருக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும், அவ அம்மா அப்பா பேரு, 1370வது வருஷம் சாதாரண வருஷம் ஐப்பசி மாசம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை, மூல நட்சத்திரம், சுக்லபட்ச சதுர்த்தி திதி. அவளும் வந்து ஆச்சாரியன் வந்து பரம்பரை தான். கோமடத்தாழ்வான் திருவம்சத்தை சேர்ந்த ஆச்சாரிய புருஷர். இதுல வந்து அப்படியே எப்படி பலராமன் அவதரித்தாரோ அப்படியே செக்கச்சவேன்னு இந்த குழந்தை வந்து அவதார புருஷனாக இந்த பூமியிலே அவதரித்தது. இதனுடைய அர்த்தம், ஒரு தடவை ஆச்சாரியனா அவதரிச்சாச்சு, இப்ப இந்த தடவை என்ன ஆச்சாரியனா, இதுக்கு மேல என்ன கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ரீசைல தயாபாத்திரம் தனியனுடைய அவதாரியம். என்னன்னா ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியன். இப்ப வைணவ பரம்பரத்துல முதல் ஆச்சாரியன் யாருன்னா பெரிய பெருமாள், அடுத்தது பிராட்டியார், இப்படியே வைணவ பரம்பரை வருது. இப்படிப்பட்ட வைணவ பரம்பரை வந்து மாமுனிகளோடு முடிந்து அந்த மாமுனிகளையே தன்னுடைய ஆச்சாரியனாக இந்த ஸ்ரீரங்கநாதன் பாவிச்சிருக்கான்னா எவ்வளவு பெரிய கருணை இருக்கணும். அதாவது ஒரு தடவை வந்து தன்னுடைய 10 அவதாரத்துல ஒன்னா கொடுத்தா, அடுத்தது நம்மளெல்லாம் ஒழிவதற்காக ஆச்சாரிய புருஷனாக எடுத்தா, அடுத்ததுல என்ன பண்ணாருன்னா தனக்கே ஆச்சாரியனாக. அதனாலதான் பெருமாள் வந்து ஒரு நாள் வந்து தன்னுடைய ஆச்சாரியனுக்கு திருவத்தியானம் நடக்கிற வழியும் பெருமாள் சாப்பிட்றது கிடையாது. அப்படி நம்ம சத்தையா இருக்கணும். நம்ம ஆச்சாரியனுக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். கடைசி நாள் மட்டும் கொஞ்சம் தயவு செய்து வாங்குவோம். ஸ்ரீசைல தயாபாத்திரத்தினுடைய தனியன் இருக்கும் பொழுது ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு செய்ய வேண்டிய என்ன பாவங்கள்லாம் இருக்கு
அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். இப்படிப்பட்ட அருமையான இந்த இதுல வந்து மாமுனிகள் வந்து இங்க வந்து அவதரிக்கிறார். இந்த அவதாரத்தினுடைய மகிமை என்னன்னா, பல பல கிரந்தங்கள்லாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற கிரந்தங்கள்லாம் அழிஞ்சிடுச்சு. அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அதெல்லாம் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சொன்னதற்கான அத்தாட்சி அது. பெருமாளுக்கு பல இது சொல்ற சுவாமித்துவம், வாத்சல்யம், சௌலபியம், சௌசில்யம், இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அந்த வாத்சல்ய குணங்களை எல்லாம் கிரந்தங்களா தான் அவ எழுதி வைக்கிறா. ஆழ்வார் பாசுரங்களா வருது, அதுக்கு வியாக்கியானம் எழுதுறா. நம்ம வந்து உய்வதற்கான என்ன வழி அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவன் எழுதி வைக்கிறா. இதெல்லாம் எங்க போறதுன்னே தெரியல. அதை எழுதணும்னா முதல்ல இந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை ஒருத்தர் பார்த்திருக்கணும், லட்சுமண முனியாக இருந்தார். அடுத்தது எம்பெருமான் என்னென்னலாம் லீலை செய்வான் அப்படிங்கறது வந்து பலராமனா கிருஷ்ணனை பார்த்தார். அடுத்தது இதை எல்லாத்தையும் உய்வதற்கு என்னென்னலாம் இவ பண்ணணுங்கிறதுக்கு எம்பெருமானாரா அவதரிச்சார். அடுத்தது அழகிய மணவாள பெருமாள் நாயனராக அவருடைய இயற்பெயரை தான் அவதரித்து மாமுனிகளாக எப்படி மாறுறார் அப்படிங்கிற அந்த சரித்திரத்தையும், அப்படிப்பட்ட அருமையான அந்த சரித்திரத்தை வந்து நாளைக்கு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம திருமலை ஆழ்வார் திருவாய்மொழி பிள்ளை அப்படின்னு எப்படி மாறுறார், விளாஞ்சோலையோட பிள்ளையோடைய வைபவத்தை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளுடைய பல செருக்கெல்லாம் நம்ம தலையிலேருந்து போகும். அதையும் நாளைக்கு பார்த்துட்டு நாளைக்கு அனுபவிப்போம். ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க, நிறைய வேலையெல்லாம் இன்னைக்கு ஆத்துல இருந்திருக்கும். அச்சுசீன கஸ்தூரி வாசனா வாசுதூரத்தை ஸ்ரீ அசிகிரிநாதாய தேவராஜாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ஜா மாத்திரம் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயார் நித்திய ஸ்ரீ நித்தியமங்கலம்னு இன்னைக்கு முடிச்சு, பெரிய பொய்யில்லாத மணவாள மாமுனிகளுடைய திரு அவதாரம் இன்னைக்கு நடந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஈடு கட்டுவோம். நாளைக்கு பார்ப்போம். சுபம் சுபம் சுபம். परमं पदकं सदा पश्यन्ति सूर्यका दिवीवदक्षुरासदं तत्विप्रासो धन्यवो जागरभागं तत्समिन्दते विष्णोर्यत् परमं पदम् ओं नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् ओं नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् महादेवीश्च विद्महे विष्णुपत्नीश्च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् देवीश्च विद्महे विष्णुपत्नीश्च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् बुद्धिर्बलं यशो धैर्यं निर्भयत्वं मरोगता अजाड्यं वाक्पटत्वं च हनुमत्सरणात् भवेत् அப்படின்னு எல்லாருக்கும் எல்லா க்ஷேமங்களும் உண்டாட்டணும் அவனுடைய திருவடி பாரத்தில் பிரார்த்திச்சுட்டு இன்னைக்கு நாளைக்கு பார்ப்போம்.